தருமபுரியில் நடைபெற்ற ஆன்மீகத்தில் ஆனந்தம் நிகழ்ச்சியில் திரு சண்முக வடிவேல் ஐயா அவர்கள் ஆற்றிய கலகலப்பான நகைச்சுவை பேச்சின் முழுமையான தொகுப்பினை இதோ உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். திருவள்ளுவர் ஒன்று சொல்றார், உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் ரொம்ப இனிமையானது எதுன்னு கேட்கிறார். உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் ரொம்ப இனிமையானது எது? தன்னை விட தன்னுடைய புள்ள அறிவாளியாக இருக்கிறது தான் உலக உயிர்களுக்கெல்லாம் இனிமையானது. என்னை விட என் பிள்ளை நல்லா இருக்கான்னு சொல்லணும். அங்கிருந்தா ஆரம்பிச்சிங்க, அதை விட நல்லா இருக்குங்க. இதுதான் திருவள்ளுவர் சொன்ன நெறிமுறை. அது சரியா செய்யுங்க. உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஒவ்வொரு மாதமும் இவ்வளவு பேரை இங்கே கூட்டி ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பற்றி சிந்திக்க வைக்கிறீர்கள் என்றால் அது ஒன்றும் லேசான விஷயம் அல்ல. ஏன்னா இப்போ ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு எல்லாரும் ரொம்ப செலவு பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு இவ்வளவு ஒன்று செலவு பண்ணுறாங்க. அதுக்கு முந்தி நாங்கள் சிறு பிள்ளையாக இருந்த காலத்தில் கூட்டத்தை காசு கொடுத்து கேட்டோம். கூட்டத்துக்கு காசு கொடுத்துட்டு போவோம். அது ஒரு காலம். இப்போ கூட்டத்தை கேட்கறதுக்கு ஆளை கொண்டாடுறதுக்கு என்னென்னதெல்லாம் தர்றேன்னு சொல்லி கொடுத்து அழைச்சிட்டு வர வேண்டியதாக இருக்கு. நிலைமை அப்படி ஆயிட்டு வேற. இதில் யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. மக்கள் அவன் எதுக்கோ நம்மளை கூப்பிடுறான், நம்ம அவன்கிட்ட எவ்வளவு வாங்கலாமோ வாங்குவோமேன்னு நினைக்கிறாங்க. இங்கே அப்படி இல்லை, இவங்க கொடுக்கத்தான் கூப்பிடுறாங்க. நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து நம்ம கொடுக்கறதுக்காக கூப்பிடுறாங்க. நாம் எல்லாரும் வந்து மகிழ்ச்சி அடையிறோம். இன்னைக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்தேன் உங்க எல்லாருக்கும், எல்லாம் இன்பமயம். வாழ்க்கையில ஒண்ணுமே வேண்டாம். யாராச்சும் ஒருத்தர் கேளுங்க, ஐயா எப்படி இருக்கீங்க, என்னங்க சொல்லணும்? நல்லா இருக்காங்க, ஏதோ இருக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு, உங்க புண்ணியத்துல இருக்கேன். என்கிட்டயே புண்ணியம் இல்லையா, ஸ்டாக் இல்லை, நான் உனக்கு எங்கேருந்து கொடுக்குறது? என் பாவத்தில் வேணா உனக்கு ஒரு பங்கு தரலாம். ஓசியிலேயே வாழ்றவன்னு அர்த்தம். ஓம் புண்ணியத்தில் நான் இருக்கேங்க. புண்ணியம் பண்ணது நானா, அதில் அவர் வாழ்வார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேங்க, சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க ரொம்ப குறைச்சலா இருக்காங்க. நான் ஒரு மாறுதலான ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். கேட்டா ஐயா அது இல்லை இது இல்லைன்ட்டு, அது இல்லை இது இல்லைங்கிறான். நான் சொல்றது என்னென்ன இருக்குன்னு சொல்லியா? உங்ககிட்ட என்னென்ன இல்லைன்னு சொல்லாத, என்னென்ன இருக்குன்னு சொல்லு. நாம நினைச்சு மகிழ்ச்சி அடையணும்னா நம்ம கிட்ட என்னென்ன இருக்குங்கிறத நினைக்கணும். என்னென்ன இல்லை, என்கிட்ட எவ்வளவோ இல்லை. ஏரோப்ளேன் இல்லை, என்கிட்ட இல்லை. நிலம்தான் வாங்கி வச்சிருக்கேனே தவிர கடல்ல வாங்கலை. இன்னும் 2 கப்பல் வாங்கலான்னு பார்க்குறேன், வாங்க முடியல. என்னடா எதுக்கு உனக்கு, எதுக்கு கப்பல்? நீ சைக்கிள் வச்சிருந்த, இப்போ ஒரு கார் வச்சிருக்கிற, அது உனக்கு சந்தோஷம் தானே? இதை நினைச்சு மகிழ்ச்சி அடைவானா? கப்பல் இல்லைன்னு கவலைப்படுவானா? மனுஷனுக்கு கவலை எதனால வருதுன்னா சந்தோஷப்பட தெரியாததுனால வருது. நாம இப்ப எல்லாரும் சாமி கும்பிட போறோம்லங்க, என்ன கேட்கிறோம்? ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கோரிக்கை தானே வைக்கிறோம். எனக்கு இதை கொடு, அதை கொடு, என்னென்ன கொடு.
கல்யாணம் ஆகல, கல்யாணம் பண்ணி வை. கல்யாணம் ஆகிட்டு பிள்ளைய கொடு, பிள்ளை பிறந்துட்டான் படிக்க வை. எல்லாமே அவர் தான் செய்யணும், நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம். இல்லை, இதெல்லாம் வேண்டியதில்லை. ஒவ்வொரு நாளும் கடவுள்கிட்ட போய் நீ எனக்கு என்னென்னு கொடுத்துருக்குற, அதுக்கு நன்றின்னு சொல்ல தெரியும். அப்போ வாழ்க்கை இன்பமயமாகும். நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார், எவ்வளவு பேர் பார்வை இல்லாம இருக்காங்க, நமக்கு பார்வை இருக்கு. எவ்வளவு பேர் காதே கேட்காதவங்க இருக்காங்க, நமக்கு காது கேட்குது. கால் இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, நமக்கு கால் இருக்கு. இதையெல்லாம் நினைச்சு நாம மகிழ்ச்சி அடைகிறதா, என்னால அது செய்ய முடியலையே இது செய்ய முடியலையேன்னு கவலைப்படுறதா? வாழ்க்கையை எப்ப நினைச்சீங்கன்னாலும் நேற்று இருந்ததை விட நாம இன்னைக்கு நல்லா தான் இருக்கோம். எங்க அப்பா சொல்லுவாரு, அந்த காலத்துல ஒரு பவுன் 19 ரூபா வித்துச்சுன்னார். ஒரு பவுனு 19 ரூபா வித்துச்சுன்னார். நான் கேட்டேன், நீ எத்தனை பவுன் வாங்கி வச்சிருந்த வீட்டில்? ஒரு பவுன் கூட வாங்க முடியலடா. 19 ரூபா கிடைக்கிறது குதிரை கொம்பா இருந்ததுங்கிறார். குதிரைக்கு கொம்பும் இல்லை, இவருக்கு 19 ரூபாயும் இல்லை. குதிரை கொம்பா இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? குதிரைக்கு எப்படி கொம்பு இல்லையோ அது போல எனக்கு இதுக்கு எங்கள் பேராசிரியர் சஞ்சீவராயன்ட்ட கேட்டிங்கன்னா இல் பொருள் ஊமை அணியும்பார். இல் பொருள் ஊமை அணி நினையாது, இல்லாத பொருளையே ஊமையாக்கணும். எங்கள் அப்பா அப்படி சொல்லுவார். நான் கேட்குறேன், 19 ரூபா விற்றது உன்னால வாங்க முடியல, இன்னைக்கு 50,000 ரூபாய் விற்கிது வாங்குறீல்ல, எது சௌரியமான காலம்? நான் கேட்கிறேன். பாரதியார் சொல்லுவார், சும்மா வச்ச பழமை பேசிட்டு இருக்காதரா, இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நினைத்து வாழ்வு. இன்னைக்கு தான் நான் பிறந்திருக்கேன்னு நினைக்கணும். யோசனை பண்ணி பாருங்க. இப்போ எனக்கு 87 வயசு ஆகுதுங்க. 87 வயசுல வீட்டிலே இருக்கலாம், இல்லை கம்பு ஊனிட்டு நடந்து வரலாம். அப்படி இல்லை, இருப்ப நல்லா இருப்போம். இப்போ என்ன முடிஞ்சதுன்னா போக போகிறோம். அது வரைக்கும் ஏன் கவலைப்படுவானே? வாழ நினைச்சால் வாழலாம். நம்மகிட்ட அந்த எண்ணம் வந்ததுன்னா நல்லா இருக்கும். இதுதான் என்னுடைய முக்கியமானது. பாரதத்தில் ஒரு இடம் உண்டு. கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறார் தர்மன் கிட்ட, துரியோதன கிட்ட, 2 பேர்கிட்டையும் கேட்கிறார், இப்ப நம்ம ஊர்ல நல்லவங்க ரொம்ப பேர் இருக்காங்களா, கெட்டவங்க ரொம்ப பேர் இருக்காங்களா கேட்கிறார். தெரியலையே. தர்மா, நீ போய் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பாரு, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருவார். நல்லவங்க அதிகமாக இருக்காங்களா கெட்டவங்க அதிகமாக இருக்காங்களான்னு பார்த்துட்டு வா. தர்மம் வந்து சொல்கிறான். அதே போல் துரியோதனையும் அனுப்புகிறார். அவனும் போகிறான். தர்மன் வந்து சொல்கிறான், எங்கே பார்த்தாலும் நல்லவங்களாகவே இருக்காங்க. துரியோதனன் வந்து சொல்கிறான், எல்லாம் அயோக்கிய போயிடலாங்கிறானு, எல்லாம் மோசமான போயிடலாம், திருட்டு பாய, முடிச்ச வைக்க பாய. கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறாரு, இது 2ல் எது உண்மை? இவனும் ஊரை தான் சுற்றி பார்த்தான், இவனும் ஊரை தான் சுற்றி பார்த்தான். இவன் எல்லாரும் நல்லவங்கிறான், இவன் எல்லாரும் கெட்டவங்கிறான். இப்போ இந்த நம்ம ஊரில் இருக்கிறவன் எல்லாரும் நல்லவனா கெட்டவனா? தர்மனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லவன், துரியோதனனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கெட்டவன். அப்போ என்ன அர்த்தம் அதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த கதைக்கு என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கு. நாம் எதை எடுத்துக்கிறோங்கிறது தான். துரியோதன கண்ணில் கெட்டதா படுது, தர்மர் கண்ணில் நல்லதா படுது.
நம்ம கண்ணில் எது படணும்? நல்லது படணும். ரெண்டும் இருக்குங்க. நம்ம சொல்கிறோமே, பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப கெட்டு போட்டானுவ, இளைஞர்கள் எல்லாம் வீணாக போயிட்டானுவோ, அப்படி போயிட்டான் அப்படி போயிட்டாங்கிறோம்ல. உண்மையா அது? இல்லை, நம்ம சின்ன பிள்ளையா இருந்தோமே, அப்போ எப்படி இருந்தோம்? இதை யாராவது நினச்சி பார்க்குறோமா? நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படியே சுத்த தங்கமாவா இருந்தேன். நானும் சில வேலையெல்லாம் செஞ்சேன். இப்போ முடியல, சும்மா இருக்கேன். நல்லவனா தெரிஞ்சிட்டேன்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் செய்ய முடியல. அங்கே இங்கே ஓடி ஆட முடியல. ஆனால் மனுஷனுக்கு எப்படி இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, சபல புத்தி. நான் ஒன்று சொல்லுவேன், என் வாழ்க்கையில் நடந்ததை சொல்கிறேன். எனக்கு வயது 75 ஆன போது, 75 வயசாக இருக்கிற போது, வீட்டில் மேலே ஒரு ரூம் கட்டினா தேவலாம், உட்காந்து படிக்க. இப்போவே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரிஞ்சுட்டாரு. வரும்போதே ஒருத்தர் சொன்னார், ஐயா இதை சொல்லாமல் இருந்தாருங்க, சொல்லுங்க. ரூம் கட்டணும். ஏன்னா படிக்கிறதுக்கு நமக்கு இடம் இல்லை. இங்கே உட்காந்தா யாராவது ரொம்ப வளர்க்குறாங்க, போகிறாங்க வராங்க. வேலை நடந்துகிட்டு இருக்கு. நான் கடத்தூருக்கு போனேன். அங்கே யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருந்தோம், கொண்டோம், ஏதோ வேலைகள் இருந்தது. நேரம் ஆகிட்டு 1 மணி. அப்போ தான் வீட்டுக்கு வர்றேன். வெயில்னா ரொம்ப கடுமையான வெயில், மண்டையை உடைக்கிற மாதிரி வெயில், வேர்த்து ஊற்றுது, மயக்கமாக இருக்கு. அதோட வீட்டுக்கு வந்து சேர்றேன். இந்த சூழ்நிலையை ஞாபகத்தில் வச்சுங்க. எப்படி இருந்திருப்பேன் அப்போனான்னு பாருங்க. மயக்கமாக, வேர்த்து ஊற்றி, கொஞ்சம் ஓய்வாக உட்கார மாட்டோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். வந்த உடனே இந்த மேலே வேலை செய்யிட்டு இருந்தேன். கொத்தனார் இறங்கி வந்தார். ஐயா, காலையிலேருந்து எங்கேயா போனீங்க? எனக்கு சந்தேகம், இப்போ நான் வீட்டுக்காரனா அவர் வீட்டுக்காரரா? நான் ஏதோ அவர்கிட்ட வேலை செய்கிற மாதிரி காலையிலேருந்து எங்கேயா போனேன்? ஏன் என்ன எதுக்கே கேட்குறேன்? 3 கம்பி வேணும். 3 கம்பி. காலையிலேருந்து வேலை செய்யாமல் உட்காந்துருக்கோம். நீ தான் சம்பளம் கொடுக்க போகிற. வேலையே செய்யலை, சம்பளம் நீ தான் கொடுக்க போகிற. அந்த 3 கம்பியில் நான் உன்னை தேடி தேடி பார்க்குறேன், ஆளக்காங்க. சரி, அப்போ என்ன வேணும்? 3 கம்பி, 10 mm கம்பியில் 3 வேணும். இரு, இப்போ மனசில் இந்த 3 கம்பியை வாங்கி எப்படி எடுத்துகிட்டு வர்றது? தட்டு ரிக்ஷா பிடிக்கலாமா? அவன் எவ்வளோ கேட்பான், என்னென்னமோ யோசனை பண்ணிக்கிட்டு இப்படி போகிறேன். வேறு வழி இல்லை. இல்லைன்னா சாயந்தரம் வரைக்கும் உட்காந்து வேலை செய்யாமலே காசு வாங்கிட்டு போகிறேன். நான் என்ன பண்ணேன், இப்படி போகிறேன். போய் இந்த ரோட்டில் அப்படி போய் அந்த அடுத்த தெருவுக்கு அப்படி திரும்பினேன். திரும்புகிற வழியில் ஒரு பாட்டின்னு தான் சொல்லணும், வயசானது 75 வயசு இருக்கும். அது நின்றுட்டு இருந்தது. ஐயான்னு கையை காமிச்சது. நான் வண்டி 2 வீலரில் போகிறேன். ஸ்லோ பண்ணேன். ஏம்மா என்னான்னு? உங்கள் பேச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு ஒரு அளவே இல்லை. இப்போ இது எனக்கு ரொம்ப அவசியமா? எப்படா கம்பியை வாங்கிறது, எப்படி கொண்டாடுறது தெரியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். இந்த கிளவி நிறுத்தி உங்கள் பேச்சுனா எனக்கு சரி விடுமா அப்படின்ட்டு வண்டியை வேகமாக போகலான்ட்டு டக்குன்னு அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு. என்னை விட ஐயா, எங்கள் சித்ராவுக்கு உங்கள் பேச்சுனா உயிருன்னு. எனக்கு வயசு 75. இப்போ கம்பி வாங்கி ஆகணும்,
வேர்த்து ஊற்றுது. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், வண்டியை ஆஃப் பண்ணிட்டேன். உன் வீடு எங்கம்மா இருக்குன்னு தேவையா எனக்கு, உன் வீடு எங்கே இருக்கு? அந்த அம்மா சொன்ன அடையாளத்தை பார்த்தா 6 கிலோமீட்டர். இப்படி போயிங்க, அப்படியே போகிறீங்களா, அப்படியே விட்டீங்கன்னா அவ்வளோதான் அப்படி. இப்போ இதுக்கே இந்த கொத்தனார் திட்டுறான். இன்னும் 6 கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வந்து கம்பி வாங்கிட்டு வந்தால் எவ்வளோ திட்டுவான். இதெல்லாம் எல்லாம் மனசில் இருக்கு. இது எல்லாம் நமக்கு கஷ்ட காலம்னு தெரியுது. ஆனால் நீ வாமா உட்காருன்ட்டு வண்டியில் உட்கார வச்சு 6 கிலோமீட்டர் போய் இறங்கின உடனே அந்த அம்மா உள்ளே போய் வாங்கய்யா வாங்கய்யா உள்ளே போனேன். இப்படி பார்க்குறேன், ஒருத்தையும் காணும். நம்ம பார்ப்போம், யாரா சொன்னது, சித்ரா எங்கடா இருக்குன்னு பார்க்குறேன். இந்த கூப்பிட்றேன் சித்ரா சித்ரான்னு சவுண்டு கொடுத்துக்கிட்டே போச்சு. என்னடா சித்ரான்னு சவுண்டு கொடுக்குது காரணம். அப்புறம் உலர போயிட்டு திரும்பி வருதுங்க. இப்படி பிடிச்சி அணைச்சி அதால் நடக்க முடியல, மெதுவாக தள்ளி கொண்டாருது. பக்கத்தில் நாக்காளி இருந்தது, அது உட்கார முடியல, புதக்குன்னு விழுகுது. இதான் சித்ரா எங்கள் அக்கா அனுச்சு. கம்பி வாங்கணும், வீட்டுக்கு போகணும், இவ்வளவுக்கு இடையில இந்த சித்ரா. அந்த சித்ரா சொல்லிச்சு, ஐயா தினம் ராத்திரி படுக்கிறதுக்கு முந்தி உங்கள் பேச்சை கேட்டுதான், நீ கேட்டுட்டு படு, கேட்காம படு. நீ கேட்டு படுத்தா என்ன, கேட்காம படுத்தா. இப்போ நான் அந்த கொத்தனார்கிட்ட போய் திட்டு வாங்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி விடுமா அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா என்னை அழைச்சிட்டு போன அம்மா சொல்லுது, கொஞ்சம் இருக்க சார், காப்பி ஒன்றும் வேண்டாம், இதே போதும், என்னை விடுமா. அப்போ அந்த சித்ரா சொன்னிச்சு, என்னை விடையா எங்கள் அத்தை எங்கள் பேச்சு கேட்டா, உங்கள் பேச்சை கேட்டால் கேட்காம ஒரு நாள் தூங்க மாட்டாங்கய்யா. அவங்க குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, இதோ வந்துடுவாங்க, அவங்களையும் பார்த்துருப்பாங்கன்னு. உன்னை பார்த்ததே போதுமா, உங்கள் அத்தை வேண்டாம், வர்றேன். இது என் வாழ்க்கையில் நடந்தது தான். மனுஷ மனம் எப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். மனிதனுடைய மனம் எவ்வளவு கேவலமாக இருக்கு இல்லை? இவ்வளவு துன்பத்துக்கு இடையில, மனித வாழ்க்கை துன்பத்துக்கு இடையில ஏதாவது ஒரு சொட்டு தேன் விழுந்தா அதை ரசிக்கிற மனோபாவம் இருக்கு பாருங்க. பஞ்சதந்திர கதையில ஒன்று சொல்லுவார். காட்டு பக்கம் போறான், புலி விரட்டிட்டு வருது. இவன் பயந்துட்டு ஓடுறான். ஒரு தரையோட கிணறு உள்ள விழுந்துட்டான். அதில் பாழும் கிணறு, செடி கொடியெல்லாம் வளர்ந்துருக்கு. ஒரு வேரை பிடிச்சிட்டு தொங்குறான். கீழே பார்க்குறான், ராஜ நாகம் ஒன்று படுத்து கிடக்கு. அப்படி படத்தை எடுத்துக்கிட்டு, நல்ல வேலை வேற பிடிச்ச விழுந்திருந்தோம்னா மூஞ்சில் கொண்டு தொங்குறான். பார்க்குறான், அந்த விரட்டிக்கிட்டு வந்த புலி மேலே இருந்து இவனை பார்க்குது. ஒரு இவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த வேர் இருக்கு பாருங்க, அதை ஒரு எலி கறக்குன்னு கறக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் விழுந்துட போறான். விழுந்தோடனே பாம்பு எல்லாம் ரெடியா இருக்கு, இவர் கொண்டு போறதுக்கு ஏற்பாடுகள்லாம் ரெடியாச்சு. இந்த சமயத்தில் இவன் விழுந்த போது அங்கே ஒரு தேன் கூடு இருந்தது. அது பிச்சுக்கிட்டு உள்ள விழுந்தான். அதுல இருந்து 2 சொட்டு தேன் ஊத்துது. நாக்க நீட்டி ஏக்கிறான். இயற்கை தேன், அது தேன் தாங்கிறான். ஏண்டா சாவ போற பாம்பா புலியா என்னன்னு தெரியல. இந்த நேரத்தில் கூட ஒரு சொட்டு தேனை ரசிக்கிற மனோபாவம் இருக்கு பாருங்க. அதைத்தான் சொல்றான், வாழ்க்கை என்பது அப்படித்தான்.
நீ நாளைக்கு என்ன, நமக்கு எல்லாருக்குமே டேட் ஆஃப் பர்த் தெரியுது, டேட் ஆஃப் டெத்து தெரியல. என்னைக்கு சாக போறோம்னு தெரியாது. தெரியாம இருக்கிறது தானுங்களே நல்லதா இருக்கு இல்லை? தெரிஞ்சதுன்னு வைங்க, எவனாவது கடன் கொடுப்பானா? என் டேட் ஆஃப் டெத்து தெரிஞ்சதுன்னா கடன் எவனாவது கேட்டாக்கா உங்கள் டேட் ஆஃப் டெத்து என்ன அப்படிமா, நான் ஒரு 7 நாள் கடன் வாங்கிட்டு சாப்பிடலான்னு பார்க்குறீங்களா? சார், நான் நாகூரில் பிறந்தேன். அங்கே இருக்கிற போது நண்பர்கள் எல்லாமே நல்லா ஜாலியாக பேசலாம். ஒரு கல்யாண வீட்டில் இருந்தால் சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. ஒரு இறந்து போன வீட்டுக்கு போகிறோம்ல, துக்க வீட்டுக்கு போகிறோமா, அங்கே போய் சிரிச்சுக்கிட்டு இருந்தால் பார்க்குறவங்க என்னங்க சொல்லுவாங்க? நீ ஏன்டா இங்கே வந்த போல நான் விரட்டுவாங்களா இல்லையா? எல்லாரும் அழுதுகிட்டு இருக்க போது நம்ம சிரிச்சுட்டு இருக்க முடியுமா? ஆனால் எனக்கு ஒருத்தர் ரங்கராஜன்னு ஒரு பையன் இருந்தான், அங்கேயும் சிரிப்பு உண்டாகும். என்னால் அவன் கூட உட்கார்ந்து சிரிக்காம இருக்க முடியாது. துக்க வீட்டுக்கு போனால் மட்டும் அவன் இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்து அதுக்கு நேர் எதுக்க போய் எட்டி உட்காந்துருவேன், கூட்டத்துக்கு இடையில உட்காந்துருவேன். அவன் அங்கே இருந்தே அப்படிம்மா, நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கேன், நீ பாடா அப்படின்னா அவன் என் வந்துடுவான். என்ன செய்வான்னு கேட்குறீங்களா? நாங்கள் போனது ஒரு நாயுடு நாயுடெல்லாம் இறந்து போனோன்னா அவங்களுக்கு நாமம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பெருசாக ராமம் போட்டிருக்காங்க, நாற்காலியில் இப்படி சாட்சி வச்சுருக்காங்க. நாங்கள் எதிர்த்தாப்புல ஒரு நாற்காலியில் உட்காந்துருக்கோம். அவர் நாற்காலில் ராமம் போட்டிருக்காரு, நாங்கள் எதுக்க உட்காந்துருக்கோம். அதான் வித்தியாசம். என்ன, இவன் வந்தான், வந்து பக்கத்தில் இருந்தவரை நீ எந்திரியா நீ உட்காருங்க அப்படின்னு உட்காந்துட்டான். எனக்கு இன்னைக்கு ஆபத்து தான் அப்படின்ட்டு உட்காந்துட்டு சொன்னான், நாயனாவை பார்த்தியாங்க? யாரை? செத்து இருக்கிறவர். நாயனாவை பார்த்தியாங்க? அதான் இருக்கடா பாடுறாரு, சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காரு. அவர் கொஞ்சம் சிரிச்ச முகமா, இந்த இறந்து போகிற போது புராண அவஸ்தை ஏற்பட்டதுன்னா கொஞ்சம் அந்த முகம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னா நல்ல இயல்பாக இறந்தாங்கன்னா சிரிச்ச முகமாக இருக்கும். சிரிச்ச முகமாக இருக்கு, நாயனா சிரிச்சுக்கிட்டே செத்துருக்காரு. சரிடா, அது என்ன நல்லது தானே. ஆனால் சுற்றி நிற்கிறவனெல்லாம் பார்த்தியான்னு என்னான்னு எல்லா பயிலும் அழுகுறான் பாரு, விழுந்து அழுகுறான். ஆமாம், விஷயம் தெரியுதா உனக்கு? என்னன்னா, நாயனா எல்லார்கிட்டையும் கடன் வாங்கியிருக்காரு. போட்டுட்டு போயிட்டார். இவனுக்கு கொடுத்துட்டு அழுகுறான், அவன் வாங்கிக்கிட்டு ஏமாத்துறான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு போகிறாருன்னா நம்ம சிரிக்காமல் இருக்க முடியுமாங்க? பக்கத்தில் உள்ளவன் கம்மிட்டிங்க இங்கே வந்து கொஞ்சம் சிரிக்கிற தள்ள அடிக்கிறான். அதனால நான் சொல்கிறேன், ரங்கராஜ் கூட துக்கம் கொடுத்தவரை வேற வீட்டுக்கு போகலாம். எங்கே போட நாம நல்லதுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம்லங்க, நல்லதுங்கிற நல்ல வார்த்தைனுங்களே. இப்போ நான் எதாவது சொன்னேன்னா நல்லதுமே. ஐயா சொல்லுவார், ஐயா வாங்க சாப்பிட போகலாம், நல்லது போவோம் அப்படி, இது நல்லது தான். ஆனால் நல்லதே சில சமயத்தில் கெட்டதாக போகுது பார்த்தீங்களா? இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், ஐயா எங்கள் அப்பா திடீர்னு இறந்து போயிட்டார், நல்லது அப்படின்னா. ஏண்டா எங்கள் அப்பா செத்தது உனக்கு நல்லதா? கோபப்படுவாங்களா இல்லையா? நல்ல வார்த்தை தான் எப்போ சொல்லணும்னு இருக்கு, அப்போ சொல்லணும். அது மாதிரி இந்த பாருங்க, பெரிய விஷயம் வேறு ஒன்றும் இல்லை. ஒரு வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியங்கிறத காட்டுறதுக்கு நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இருக்கு, சொல்கிறேன். பொங்கனவர்னு ஒரு முனிவர் இருக்கார். அவர் பேர் பொங்கனவர். தனியாக காட்டில் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கார். மேலே ஒரு கொக்கு உட்காந்துருக்கார். இது தெரியுமில்ல இந்த கதை உங்களுக்கு? அந்த கொக்கு எச்ச விட்டுட்டு அவர் மேலே. இவர் தவம் பண்ணிட்டு இருந்தவருக்கு
கோவம் வந்துட்டு அப்படி நிமிர்ந்து பார்த்தாரு. தவம் பண்றேன், என் மேலே நீ எச்சம் விட்ட, எரிஞ்சு போ அப்படின்னு. எரிஞ்சு விழுந்துட்டு கொக்கு அப்படியே எரிஞ்சு. அவருடைய தவத்தினுடைய வலிமையினால சாபம் பழிஞ்சு போச்சு. உடனே அது கோபம் பசியாக இருந்துச்சு. விறுவிறுன்னு கிளம்பி வந்துட்டார். வந்து ஊருக்குள்ள வந்தாரு. ஒரு வீட்டு வாசல்ல நின்று பசிக்குதுன்னார். பகவதி பிக்ஷாந்தேரி அப்படிங்கிறார். இப்போ இந்த மாதிரி ஒரு சாமியார் வந்து கூப்பிட்றாருன்னா உடனே வந்து ஏதாவது கொடுக்கணும்ல. இவர் பார்க்குறாரு உள்ள அந்த அம்மா இருக்கு, ஆனால் வரல. உடனே வந்து இவருக்கு சாப்பாடு கொடுக்கல. கோவந்துச்சு. என்ன பண்ற இரியா இரியா பார்த்தா அவர் கணவனை வந்து குளிச்சுட்டு வர்றாரு. அவருக்கு துண்டு எடுத்து கொடுத்து உபச்சாரம் பண்ணி அழைச்சிக்கிட்டு போய் அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு அப்புறமா இவருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு வருது அந்த அம்மா. ஏன் இவ்வளவு நேரம்? என் கணவருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செஞ்சுட்டு வர்றேங்க. ஒரு குடும்ப பெண்ணுக்கு அதுதானே இல்லை முக்கியம். என்னை யாருன்னு தெரியுமா உனக்குன்னா? என்ன கொக்குன்னு நினைச்சியான்னு? கொக்குன்று நினைத்தாயோ பொங்கனவா அப்படின்னா இவனுக்கு கைகாலம் அங்க நடந்தது இவளுக்கு எப்படி தெரியும்? அவளுடைய கற்பின் வலிமை அங்க நடந்தது கூட இவளுக்கு தெரியுது. ஒரு கொக்கை எரிச்சுட்டு வந்திருக்கிறான். இப்ப நம்மள யாராவது சாபம் விட்டு எரிச்சிடலான்னு பாக்குறான். ஓ சாபம் என்கிட்ட பழிக்காது. கொக்கு கிட்ட வேணா பழிக்கும். கொக்கென்று நினைத்தாயோ பொங்கனவா? எனக்கு என் கணவன் தான் அவஸ்தை. கணவனுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செஞ்ச பிறகுதான் உனக்கு செய்வேன். இருந்து சோறு வாங்கிட்டு போறேன்னா போ, இல்ல போ. சொன்னா இது எனக்கு இவ்வளவு நாள் தெரியல, இது எனக்கு இவ்வளவு நாள் தெரியல. ரொம்ப உயர்ந்த குணம். இந்த பத்தினி தன்மை ஒரு ரிஷியினுடைய தவ வலிமையை விட உயர்ந்தது. ஒரு ரிஷியினுடைய தவ வலிமையை விட அவருடைய கற்பின் வலிமை உயர்ந்தது அப்படிங்கிறத காட்டுது. அம்மா இவ்வளவு உயர்ந்த தன்மை உனக்கு எப்படி வந்ததுன்னா எனக்கு வரலையா? அங்க மகேசன் ஒருத்தன் இருக்கான், அவனை போய் கேளு, அதுக்குள்ள வலிமையை சொல்லுவான். மகேசன் எங்க இருக்கான்னு போனா அவன் கசாப்பு கடை வச்சிருக்கான், ஆடு வெட்டி வித்துக்கிட்டு இருக்கிறான். அவங்கிட்ட போக சொல்லிட்டாங்க. இவன் போனான். இந்த சாமியாரை கண்டவுடனே அவன் கேட்டான், இந்த அம்மா அனுப்பிச்சான்னு கேட்டான். இது என்னடா இது? இவன் இப்படி கேட்கிறான், அம்மா அனுப்பிச்சான்னு கேட்கிறான். எப்படி இவனுக்கு தெரியும்? அவன் கொக்குன்னு நினைச்சியான்னு கேட்டா, இவன் அந்த அம்மா அனுப்பிச்சான்னு கேட்டான். ஏன் எப்படின்னா உட்காரியா, வியாபாரம் முடிச்சுட்டு வா போ வீட்டுக்குன்னா போனான். போன உடனேயாவது சாப்பாடு போடுவான். பசியாக இருக்குமேன்னு நினச்சிக்கிட்டு பார்க்குறான். போய் 1/2 மணி நேரம் வரவே இல்லை. அப்புறமா வந்து வா சாப்பிட்றேன்னு கூப்பிட்டான். ஏன் இவ்வளவு நேரம்னா, எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு பணிவிடைகள் செஞ்சு அவங்கள சாப்பிட வச்சுட்டு வர்றேன். அது ரொம்ப உயர்ந்தது ஒன்றா, நிச்சயம் உயர்ந்தது. நீ செய்கிற தவத்தை விட நான் செய்கிற பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்வது உயர்ந்தது. அந்த அம்மாவினுடைய கற்பு உன்னுடைய தவத்தை விட உயர்ந்தது. இப்போ ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டான்னு சொல்கிறான். இந்த கதை பாரதத்தில் வர்ற கதை. இதில் என்னங்க நமக்கு ஒரு கருத்து இருக்குன்னா,
சும்மா வச்சு காட்டில் உட்காந்து தவம் பண்றது இல்லடா. நம்முடைய கடமையை சரியாக செய்தா அதுவே பெரியது. நான் வாத்தியாரா இருக்கேனே, என் வாத்தியார் வேலையை ஒழுங்கா செஞ்சாலே அந்த தவத்தை விட உயர்ந்து. பாரதி சொல்றான், ஊருக்கு உழைத்திடல் யோகம். யோகாபியாசம் பண்ணியா, அது பண்ணியா, அதெல்லாம் முன்ன வேணாண்டா. ஊருக்கு 4 பேருக்கு உதவி செஞ்சியா, அது யோகம். ஊருக்கு உழைத்திடல் யோகம். பிறர் துன்பம் கண்டு பொறுக்க முடியாதவன் புண்ணியமூர்த்தி. எதுதான் புண்ணியம்? இன்னொருத்தர் கஷ்டப்படுறத பார்த்து பொறுத்துக்காம ஓடி போய் அவனுக்கு உதவி செய்யறான் பாருங்க, அதுதான் அவன் தான் புண்ணியமூர்த்தி. பாரதியார் ஒன்று சொல்றார், ரொம்ப அழகா ஒன்று சொல்றார். என்ன செய்யலாம்? உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, என்ன செய்யலாம்? நிதி மிகுந்தவர், நிறைய செல்வம் வச்சிருக்கிறவன், பொற்குவை தாரியர், பொண்ணு அள்ளி அள்ளி கொடு எல்லாருக்கும். ஏழைகளுக்கு சாப்பாடா இந்தா, நோயாளிகளுக்கு மருத்துவமனையா இந்தா, வாரி வாரி கொடு இருந்தா. நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரியர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரி. இல்லைங்களே, என்கிட்ட அவ்வளவு இல்லையே, 2 காசு எடுத்து கொடுக்கல. ஆண்மையாளர் உழைப்பினை நல்கியிருந்தார். பணமும் இல்லைன்ட்ட, உடம்புல தைரியம் இருக்குல்ல, நல்ல காரியம் செஞ்சா ஒரு உதவி செய்யும். ஒண்ணுமே வேண்டாங்க, இது நடத்துறதுக்கு உதவலாம், பணம் கொடுத்து உதவலாம். இவங்க அங்க ஒரு உண்டியல் வச்சிருக்காங்க, அந்த உண்டியல்ல காசு போடலாம், ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு உதவு செய்யலாம். போகும்போது ஒரு 10 ரூபா 5 ரூபா போட்டு போனோம்னா உதவியா இருக்கும். இல்லையா, காசை எடுத்து இல்லையா, நான் என்ன பண்றது? ஒன்று செய்யலாம். இந்த காரியம் செய்யறவங்களுக்கு உதவி செய்யலாம். ஐயா, நாற்காலிலாம் நான் எடுத்து போறேன், இது செய்யணுமா, இந்த உதவி நான் செய்யறேன், வேற என்ன செய்யணும்? அவங்கள போய் அழைச்சிட்டு வருமா, நான் போய் அழைச்சிட்டு. ஆண்மையாளர் உழைப்பினை நல்கி. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், அதுவும் அற்றோர். என் உடம்புல தெம்பும் இல்லடா, என்ன செய்யலான்னு கேட்டான். பாரதி சொல்றான், வாய் சொல் அருளீர். அருளிங்கிற வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? அது அருள் யார் செய்யறது? கடவுள் தான் அருள் செய்வார். இறைவனுடைய அருளால் அருள் செய்வார். அவர் சொல்றார், அதுவும் மற்றோர் வாய்ச்சொல் அருளீர். வாய்ச்சொல் சொல்லுடா. அந்த ஆன்மீகத்தில் ஆனந்தம்னு ஒரு அமைப்பு நடத்துறாங்க, நல்ல காரியம் செய்யறாங்க. ஐயா, நீங்க ஓய்வா இருந்தா போங்க அப்படின்னு சொல்ற பாரு, அது எல்லாத்தையும் விட புண்ணியம்னா. இன்னொரு இடத்துல ஒரு அருமையான வார்த்தையை சொல்றார் பாரதி, இன்னரும் கனிச்சோலைகள் செய்தது. நிறைய பார்க்கு, மரம், கொடி எல்லாம் வச்சு வளர்க்கிறது, அது ஒரு புண்ணியம் இல்லையா? அது தர்மம். இனிய நீர் தன் சுனைகள் அமைத்த 4 குளம் வெட்டுறது நல்லது. மரம் வளர்க்கறது நல்லது, குளம் வெட்டுறது நல்லது. பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி மிளிர நிறுத்தல். இன்னும் சில தர்மங்களை எல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு போடுறது எல்லாம் செய்யலாம். அன்ன சத்திரம் 1000 வைத்தல். 1000 அன்ன சத்திரம், மத்தியானம் வந்தா சாப்பாடு போடுறியா, ஒரு செலவுல நல்லது. ஆலயம் 10,000 நாட்டல். ஒரு 10,000 கோயில் கட்டினாங்க, புண்ணியம்.
எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்றான், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி. அது எல்லாத்தையும் விட கோடி மடங்கு புண்ணியம் இன்னொன்று இருக்குப்பான்னா. என்னன்னா, அங்கு ஓர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல். ஒரே ஒரு ஏழைக்கு நீ படிப்பு சொல்லி கொடுத்தீன்னா இந்த இவ்வளவு செய்யறது போல கோடி மடங்கு புண்ணியம். எவ்வளவு சிந்திச்சு அதை சொல்லியிருக்கான்னு பாருங்க நீங்க. அப்போ ஏழைங்கிற சொல்லுக்கு தமிழ்ல இன்னொரு அர்த்தம் உண்டு. பணக்காரன் ஏழைங்கிறது இல்லை, ஏழைங்கிற சொல்லுக்கு பெண்ணே பொருள். பெண். ஏழை பங்காளன்னு யாருக்கு பேரு? சிவபெருமானுக்கு பேரு. ஏன்? பெண்ணை தன்னுடைய ஒரு பங்கிலே வைத்திருப்பவன், அதனால அதுதான் ஏழை பங்காளன்னு பேர். அங்கு ஒரு ஏழைக்கு ஒரு பெண்ணுக்கு கல்வி சொல்லிக் கொடுக்குறாங்க பாரதிதாசன். அதனால தான் என்ன பண்றாரு, தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை, சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய், மலைவாழை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போ என் புதல்வி. அந்த பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளையே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. அம்மா அனுப்புறாங்க, அப்பா அனுப்பல, அம்மா அனுப்புறார். அம்மாவுக்கு கல்வியை வளர்க்கணுங்கிற எண்ணம் இருக்கு, பொண்ணை படிக்க வைக்கிறார். சாதாரண ஒரு பெண்ணை படிக்க வச்சா என்ன ஆகும்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், ஊர் நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருக்கும். ஒரு ஆண் படித்தா அவனோட அது சரி. ஒரு பெண்ணுக்கு கல்வி சொல்லிக் கொடுத்தால் அது ஏனையோருக்கு உதவியாக வளரும். ஆகையினால நாம இந்த கல்வியை சொல்லிக் கொடுக்குறோமா, அதுவே புண்ணியம் தான், அதுவே புண்ணியம். அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு கல்வியை தருவதை ஒரு பெரிய புண்ணியம் நினைச்சேன். அதுக்கு முந்தி நம்ம எல்லாரும் படிக்கிறது இல்லைங்க, நமக்கு படிப்பு வராது, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டோம். சின்ன பிள்ளையா நம்ம இருக்கிற காலத்தில் பள்ளிக்கூடத்தில் கொண்டு பிள்ளைய விடுறதுக்கு அப்பா அம்மா என்ன பாடுபட்டுறாங்க. காலில் விளக்கு போட்டு, என் கூட படித்தான் ஒருத்தன் சாரங்கபாணி, அவனுக்கு ஒரு விளக்கு கட்டையை போட்டு சொல்லி, ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன்னு அவன் என்ன செய்வான், புளியந்தோப்பில் போய் புளிய மட்டில் உட்காந்துட்டு பள்ளியில் விடுற நேரத்துக்கு கொண்டு போவான். பள்ளிக்கூடம்னா அவ்வளவு கசப்பு. இப்போ பிள்ளைங்க 3 வயசுல போகுது பள்ளிக்கூடத்துக்கு, பயன்ட்டு போகுது. உங்ககிட்ட இருக்கிறத விட பள்ளிக்கூடம் தேவலான்ட்டு அது போகுது. இது படுத்துகிற பாட்டுக்கு அங்கே போகலான்னா 4 பயிர்களோட விளையாடலாங்க, ஜாலியாக இருக்கலாம். பிளே ஸ்கூல்னு வச்சுருக்காங்க சார். 2 வயசு 2.5 வயசுக்கு பிள்ளைங்களை போய் அங்கே போய் விளையாட்டு கற்றுக்க, நல்ல பழக்கங்களை கற்றுக்கிட்டு வா, படிப்பு வர்றது அப்புறம் இருந்தாலும் முதல்ல இதெல்லாம் சொல்கிறோம்லங்க. இப்போ இதெல்லாம் ஒரு முன்னேற்றம். நாம் அதுக்கு படிப்பில் கவனம் இல்லாமல் இருந்தோம். தலைவர் காமராஜர் அவர்கள் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சார் தெரியுமா? கல்வியில ஒரு பெரிய புரட்சி. இன்னைக்கு நீங்க வட மாநிலங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்லாம் படிக்காதவங்களாவே இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளவு நல்லா இருக்கு, கேரளாவில் இருக்கு, அடுத்தபடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில். இந்த முன்னேற்றம் வர்றதுக்கு என்ன காரணம்னா, பள்ளிக்கூடத்தை கட்டி வா, பள்ளிக்கூடத்துக்கு படிக்க முடியலையா சும்மா சொல்லிக் கொடுக்குறேன் வா, காசு கொடுக்க முடியலையா சும்மா சொல்லித்தரேன், சாப்பாட்டுக்கு இல்லையா சாப்பாடு போடுறேன் வா, அப்படிலாம் சொல்லி படிக்க வச்சு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? இன்னும் நம்ம போக வேண்டிய இடம் இருக்காது, வேற விஷயம். ஆனால் பாரதி சொன்னான், அங்கு ஓர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் அன்ன யாவினும் புண்ணியம் கோடி. வாழ்க்கையில் நாம் தெரிந்து கொள்றது பெரிய பெரிய விஷயங்கள் அல்ல, சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு சின்ன விஷயத்தை கூட தெரிந்து கொள்றதுக்கு
இந்த பாருங்க, மகாத்மா காந்தி இருந்தார்ல, பொய் சொல்லக்கூடாதுங்கிறத எங்க தெரிஞ்சுக்கிட்டாரு? ஒரு நாடகம் பார்த்தார், ஹரிச்சந்திர நாடகத்தை பார்க்குறாரு. அதில் அவருக்கு நிறைய கஷ்டம் வருது. அவ்வளவையும் தாங்கிட்டு அவர் உண்மையை பேசுகிறார் இல்லையா? உண்மையை பேசுகிறார். அப்போ அவருக்கு அந்த ஒரு உண்மையே பேச வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு அந்த நாடகம் துணையாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் அந்த பொய்யே சொல்லக்கூடாதுங்கிறத கற்றுக்கிறதுக்கு எனக்கு எது உதவியாக இருந்தது தெரியுமா? ஒரு பார்பர் ஷாப், முடி வெட்டிக்கிற கடை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த முடி வெட்டிக்கிற விஷயம் ஒரு கஷ்டமான விஷயம். அவர்கிட்ட போனேன்னா அவர் நமக்கு ரொம்ப வேண்டியவர். உட்காந்துருப்பேன், 2-3 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலை 3 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும். அந்த காத்துக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவர் நமக்கு சில அட்வைஸ்லாம் பண்ணுவார். எனக்கு அதை விட முடி வெட்டிக்காமலே போயிடலாமான்னு நினைப்பு வரும். பள்ளிக்கூடத்தில் எப்படி பாடம் நடத்தணும்னு அவர் சொல்லுவார் சார். முடி வெட்டிக்கிட்டே சொல்லுவார். நான் சொல்கிறது சரிதானான்னு கத்தியை இங்கே வச்சுக்கிட்டு கேட்பார். நான் சரின்னு சொல்கிறதா சரியில்லைன்னு சொல்கிறதா? கத்தி அவர் கையில். நான் ஐயா நீ சொல்லுறதா கரெக்ட், அதை ஒத்துங்க அப்படின்னா ஒத்துக்கிட்டேன். நீ முதல்ல வேலையை ஒழுங்காக பண்ணி அனுப்பப்பா அப்படின்னு. இந்த கஷ்டத்தை நினச்சி ஒரு நாள் என் நண்பன்கிட்ட சொன்னேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா போய் இந்த வேலை பார்த்துட்டு வர்றது அப்படின்னு. ஏண்டா நீ அந்த மாதிரி கஷ்டப்படுற? இப்போ தான் ஒரு இது வந்திருக்கேன்னா என்னன்னு என்னமோன்னு சொன்னான். ஒரு சீப் மாதிரி இருக்கு, சரிதானுங்களா? அது அந்த ட்ரிம்மர்னு பேர். அது சொன்னான். சரின்னு வாங்க, விலையை குறைச்சி 5 ரூபாயோ 10 ரூபாயோ தான். அதில் ஒரு பிளேடை வச்சு இப்படியே எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா சரியாக போயிடும். அப்புறம் ஒரு 5-6 மாதம் கழித்து ஒரு நாளைக்கு போய் சரி பண்ணிட்டா போதும் அப்படின்னா. நல்ல யோசனையாக இருக்கே அப்படின்ட்டு போய் அதை வாங்கிட்டு வந்து பிளேடெலாம் வச்சு எடுத்தா சார், இப்படி எனக்கு பழக்கம் இல்லையா, இப்படி எடுத்தோம்னா 10 அப்படியே வந்துச்சு. ஐயோ இது என்னடா இப்படி? ஒரு புத்திசாலியாக இருந்தான்னா நமக்கு இது சரியாக வரல, கடைக்கு போயிடுவோன்னு முடிவு பண்ணுவான். நான் தான் அது இல்லையே. நான் என்ன பண்ணேன், இங்கே தான் சரியாக வரல, இங்கே சரியாக வந்துடும், இங்கே எடுத்தேன், இங்கே போட்டு 4 இடத்துல இப்படி சுட்டையாக போயிட்டு. இனி அவர்கிட்ட போகாமல் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது. சரின்னு சொல்லிட்டு இது இழுத்து அங்கே மூடி அங்கே மூடி எல்லாம் மூடிக்கிட்டு போனேன் அவர்கிட்ட. வாங்க சார், என்ன பள்ளிக்கூடம் போகிற நேரத்தில் வந்து வேலையை பாரு கிடுக்குன்னு, நான் கொஞ்சம் அவசரமாக பள்ளிக்கூடத்துக்கு போகணும், சீக்கிரம் பாரு வாங்கன்னு உட்கார வச்சார். சீப்பை வச்சு அப்படி எடுத்தார் சார். அவருக்கு அது தெரிஞ்சு போச்சு. இல்லை சார் தலை இப்படி இருக்குன்னார். இப்போ நான் என்ன சொல்லணுங்க, இந்த மாதிரி செஞ்சுட்டேன்னு உண்மையை சொல்லணும்ல. எனக்கு அந்த புத்தி இல்லை. நம்ம மேலே அது தப்பு இல்லாமல் பார்த்துக்கோன்னு நினச்சிக்கிட்டு இல்லை, அவருக்கு அப்பாவெல்லாம் பார்க்கலான்ட்டு போனேன்னா அங்கே வேலை பார்த்துக்கலான்னு போனேன். ஒரு சின்ன பையன் விவரம் தெரியாமல் வெட்டி விட்டான். அதுக்கு அந்த ஆள் சொன்னார், சின்ன பையன் விவரம் இல்லாமல் வெட்டிட்டானா, இவனுங்களெல்லாம் செருப்பாலேயே அடிக்கணும் சார். அவர் யாரை சொல்கிறாரு? சின்ன பையன்னு நான் சொன்னேன், அவர் சொல்கிறார், என்ன தான் சொல்கிறார். ஆனால் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா நான் சின்ன பையன் சொல்லிட்டேன்ல. அவர் சின்ன பையன் தான் திட்டுறார், செருப்பாலேயே அடிக்கணும் சார். அடையா சின்ன பையன் தெரியாமல் செஞ்சுட்டான் கூட, இன்னமும் அவனை திட்டாதையான்னு. என்ன திட்டுறான்? திட்டாதையான்னு. திட்டாதையா மானங்கிட்ட போயிடுவோம் சார் இவங்கெல்லாம். ஓ சின்ன பையன் தெரியாமல் செஞ்சுட்டானா? இவன்லாம் எதுக்கு சார் கையில் கத்தி எடுக்கிறான்? தெரியாமல் செஞ்சுட்டான். இவங்களெல்லாம் மரத்தில் கட்டி வச்சு சார்னு, போதுப்பா அவனை விடு, சின்ன பிள்ளை தெரியாமல் செஞ்சுட்டான் விடுன்னு. அப்படி இன்னும் மறுபடியோடு இன்னும் கொஞ்சம் ஓவராக போவார் போல் இருந்தது. இந்த பக்கத்தை பார்க்கும்போது இன்னும் திட்டுவார் போல் இருந்துச்சு. நான் சொன்னேன், இரு
இதுக்கு மேலே திட்டாத நேர்த்து ஏய்யா என்ன சின்ன பையெல்லாம் இல்லை, நான் தான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன்னு. அதுக்கு அந்த ஆள் சொன்னார், சார் நீங்கள் தான் செஞ்சீங்களா சார்? முதல் தடவையிலேயே உங்களுக்கு வேலை நல்லா வருது சார். அட பாவி பயில, இவ்வளோ நேரம் திட்டினேன், இப்போ வேலை நல்லா வருதுன்னா நீ இன்னமே இந்த வேலையை தொடங்கலாங்கிற மாதிரி சொல்கிறான். எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்தது, ஒரு பொய் சொன்னதுனால நம்மையே நமக்கு எதுக்கு ஒருத்தர் திட்டுறார், என்னால் ஒன்றும் செய்ய முடியல. பொய்யே சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தது அன்னைக்கு தான். எந்த காரணத்துக்காக பொய் சொல்லக்கூடாது. சமயத்தில் வாய் தவறியதாக நம்ம சொல்லிடுவோம். நானும் என் மனைவியும் நாகப்பட்டினத்திலேருந்து திருவாரூருக்கு பஸ்ஸில் வரோம். 3 பேர் சீட்டு. நான் ஜன்னல் ஓரமாக உட்காந்துருக்கேன், பக்கத்தில் என் மனைவி. 3வது சீட்டுக்கு ஆள் இல்லை, ஃப்ரீயாக இருந்துச்சு. அப்படி வந்துக்கிட்டே இருக்கோம். சிக்கல்னு ஒரு ஊர். சிக்கல் அந்த ஊருக்கு தான் பேர். ஆனால் சிக்கலை வருங்கிறது நான் அப்போ தான் கண்டுக்கினேன். அந்த வந்த உடனே ஒரு அம்மா வந்தது. 10-15 பேர் ஏறினாங்க. காலியாக இருந்த இடம்லாம் நிரம்பிச்சு என்கிட்ட வந்தது இந்த ஒரு அம்மா. அது கொஞ்சம் சைஸ் பெருசு, பெரிய உடம்பு. இந்த ஓரத்தில் வேற கம்பி வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே நெருக்கி தான் உட்கார முடியும். அந்த அம்மா வந்து உள்ளே நுழையது முடியல. 3வது ஆள் அது உட்கார முடியல. என் மனைவி என்ன பண்ணாங்க, முன்னாடி கொஞ்சம் நவுந்து அந்த அம்மாவை நல்லா உட்கார்றதுக்கு வழி பண்ணி கொடுத்தாங்க. முந்தி நவுந்தாங்க. நவுந்தோன்னா அந்த அம்மா கொஞ்சம் உட்காந்துட்டு வண்டி புறப்பட்டுட்டு இந்த அம்மா சொல்லிச்சு, நான் வந்தது உங்களுக்கு இடைஞ்சலாக போச்சுன்னு. நான் வந்தது உங்களுக்கு இடைஞ்சலாக போச்சுன்னு. நான் சொன்னேன், இல்லைம்மா நமக்கு என் பொண்டாட்டி தான் இடைஞ்சேன்னு. நம்மளுக்கு என் பொண்டாட்டி தான் இடைஞ்சது, நீங்கள் வந்தது கரெக்டு தான். இப்போ இருக்கிற இடம் நம்ம 2 பேரும் தான் கரெக்டாக இருக்கு. இதில் அது எப்படி என் மனைவியை சமாதானப்படுத்துறதுக்கு 15 நாள் ஆச்சு. நான் வாய் தவறி சொன்ன வார்த்தை தான். ஆனால் வாய் தவறி அப்படி ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது இல்லையா? அது எந்த இடத்துல, அது பொது இடத்துல பேசுகிற போது எதை சொல்லணும் அப்படின்னு கவனமாக இருக்கணும். சில பேர் வேணும்னா வீட்டில் வந்து வம்பளப்ப பார்த்துறீங்களா? நான் ஒருத்தரை பார்த்து 40 வருஷம் ஆகிட்டு. அந்த காலத்தில் நண்பன் வரதராஜன்னு பேர். திருவாரூர் கடத்தருவில் இப்படி போகிறேன், அவன் மாதிரி இருந்தது. 4 40 வருஷம் இருந்தது. ஆனால் அது மாதிரி ஒரு அடையாளம் தெரியுது. வரதராஜான்னு, அடே நீயாடா அப்படின்னா. ஆமாம், வா, எங்கே இருக்க, எப்போ இருக்க, என்ன நல்லா இருக்க. பொதுவாக அவன் அவ்வளோ நல்லவன் இல்லை, படிக்கிற காலத்தில் எனக்கு தெரியும். ஆனால் 40 வருஷம் ஆச்சு, எவ்வளோதான் மாறி இருப்பான். சரி வாயை நம்ம வீட்டுக்கு போய் ஒரு காப்பி குடிச்சிட்டு போகலாம், இவ்வளோதான் நான் சொன்னேன். வந்தா சார், என் மனைவி காப்பி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இது யாருன்னு கேட்டாங்க. என் மனைவி பார்க்கணும். ஆமாம், அன்னைக்கு தஞ்சாவூரில் பார்த்தோமே அது. அவன் போயிட்டான். 1 மாதம் அவன் வர்றவன் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு இது இங்கே என்ன ஆகும்னு தெரியாமல் அவன் படுக்க போயிட்டான் பாருங்க. அவனுக்கு ஒரு வேடிக்கை, நமக்கு சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, நமக்கெல்லாம் உயிரின் பாதையினார் பாவேந்தர் பாரதிதாசன். அந்த மாதிரி அப்போ அந்த மாதிரி ஒரு பேசுகிற பேச்சில் ஒரு நான் வந்து இந்த பொய் சொல்லக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன்னு சொன்னேன்னா பார்பர் ஷாப்பில் கற்றுக்கிட்டேன். ஆனால் பொய்யே சொன்னேன் ஒரு தடவை. திருவள்ளுவருடைய திருக்குறள் அங்கே தான் வேலை செய்யும். அந்த சூழ்நிலையை சொல்கிறேன், நீங்கள் கவனித்து பாருங்கள். பரீட்சை நடக்குது. பரீட்சைக்கு மேற்பார்வையாளராக நான் நாகப்பட்டினத்துக்கு போகிறேன். அந்த ஸ்கூலில் 12th எக்ஸாமினேஷன் நடக்குது. மேற்பார்வையாளராக நான் போகிறேன். திருவாரூர்லேருந்து பஸ்ஸில் போய் இறங்கி அங்கே போய்
அப்படி போகிறேன். பரீட்சையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னையோட பரீட்சை முடியுது. காலையில் பஸ்ஸில் இறங்கி அப்படி போகிறேன். நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற தெரு முனையில் பார்த்தா ஒரு வீட்டில் அழுகுறது. ஒன்று அழுகுறாங்க. நான் எய்த்தாப்பில் இருந்தவங்கள்ட்ட கேட்டேன், என்னங்க? அவர் ரிக்ஷா ஓட்டுறவர் திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு முந்தி மாரடைப்பில் இறந்துட்டார். பிள்ளைங்க எல்லாம் இருக்கு, எல்லாம் பாவம் அழுகுறாங்க. எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. சரிட்டு நான் போயிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போனால் அந்த ஹெட் மாஸ்டர் சொன்னார், அப்பா வரும்போது பார்த்தியாங்க அழுகுற கேட்டு. ஆமாம், அந்த வீட்டு பையன் இன்னைக்கு பரீட்சை எழுதிட்டு இருக்கான்ப்பா, இன்னையோட முடியுது, அந்த ஆள் செத்து போயிட்டாரு. என் பாவம், அவனுக்கு வாழ்க்கையில் கஷ்டம்லாம் படிப்பான், எவ்வளவு பெரிய கஷ்டம் பார்த்தியான்னார். அப்படியே சார், அந்த பையன் அவருடைய பெரிய பையன், அவன் தான் 12th படிக்கிறான், இன்னையோட எக்ஸாமினேஷன் முடியுது, அந்த பையன் வர முடியல. சரி நான் போயிட்டேன், பேப்பர் வாங்கிட்டு போனேன். எல்லோரும் கொடுத்தாச்சு. அரை மணி நேரம் முடிய போகுதுங்க. பரீட்சையில் ஒரு சட்டம் உண்டு, அரை மணி நேரத்துக்கு வரலாம் பிள்ளைகள், லேட்டாக வரலாம். அரை மணி நேரத்துக்கு முந்தி பேப்பர் கொடுத்துட்டு யாரும் வெளியே போகக்கூடாது. சரிதானே சார்? அப்போ இருந்த சட்டம் தானே இப்போவும் இருக்குது. அதான் ஒரு அரை மணி நேரம் லேட்டாக வர்றதுக்கு பையன்களுக்கு அனுமதி உண்டு. அரை மணி நேரத்துக்கு முந்தி எவனும் பேப்பர் கொடுத்துட்டு வெளியே போகக்கூடாது. அப்போ ஏன்னா அவன்கிட்ட கேட்டுட்டு இப்போ வந்துடுவாங்கிறதுக்காக அப்படி வச்சுருக்காங்க. சரிதான். அந்த அரை மணி நேரம் பெல்லு அடிக்க போகிற நேரம் சார், ஒரு பையன் ஓடியாரான், வேக வேக வேகமாக ஓடியாந்து என் ஹாலுக்குள்ளே வர்றான். இந்த பையன்லாம் சொன்னான், உங்கள் அப்பா தான் சார் இறந்து போயிட்டாங்க, உங்கள் அப்பா தான் சார் இறந்துட்டாங்க. திருவள்ளுவன் தான் சார் சார் சார்னா, இங்கே வான்னு அவன் அந்த ஹாலுக்குள்ளே காலை எடுத்து வைக்கிறான் சார். 1/2 hour பெல்லு அடிச்சுட்டு, இனிமேல் நான் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கக்கூடாது, ஆன்சர் பேப்பர் கொடுக்கக்கூடாது, சட்டம். அதான் சட்டம். எனக்கு தெரியும் இவன் யார், எதனால் இப்படி வர்றாங்கிறதுலாம் எனக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன், சரி உள்ள வா, வந்தான் இந்த பேப்பர் எடுத்துகிட்டு போ. விரும்புன்னு உட்காந்து நம்பரை போட்டு எழுத ஆரம்பிச்சிரு. இன்னும் கையெழுத்து போட்டு போனால் கையெழுத்து போட்டு போயிட்டேன். இதை டிஓ, எங்கள் மாவட்ட கல்வி அதிகாரி உள்ளே வந்தவர் பார்த்துக்கிட்டே வந்திருக்காரு. எனக்கு தெரியாது. எப்படி மணி அடித்த பிறகு பையனை உள்ள அனுப்புனீங்கன்னு கேட்டார். இப்போ நான் என்ன சார் செய்யறது? நான் சொன்னேன், இல்லை சார் அவனுக்கு பேப்பர்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மணி அடித்ததுன்னு. இது போய் மணி அடித்த அப்புறம் தான் நான் பேப்பர்லாம் கொடுத்தேன். நான் சொன்னேன், இல்லை சார் நான் எல்லாம் பேப்பர் கொடுத்துட்டு உள்ளே போகிறேன், அப்போ தான் மணி அடித்ததுன்னு. இல்லை இல்லை நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் தான் கொடுத்தேன் நான் சொல்கிறேன், நான் என்ன பையன் சொல்கிறேன். ஏண்டா இவன் மணி அடிச்சது அப்புறம் தானே உள்ளே வந்தான் அப்படின்னாரு. இல்லை சார் அவன் மணி அடித்து பேப்பர் கொடுத்த அப்புறம் தான் மணி அடிச்சதுன்னு பயிர் சொல்லிட்டான். சார் அதுக்கு பிறகு பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த டிஓ எங்கேயோ போய்விட்டு வந்தவர் திரும்பி வந்தார். சார் இப்போ கேட்குற உண்மையை சொல்லுங்கன்னார். சொல்லேன் சார், என்ன வேணும்? மணி அடித்த அப்புறம் தானே அவன் வந்தான். இப்போ எதுக்கு சார் அதை கேட்குறீங்க? உண்மை என்னன்னு நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நான் சொன்னது தான் சார் உண்மை, நான் தான் பார்த்தேனே. நான் தெரியாமலா கொடுத்தேன்? தெரிஞ்சால் நான் கொடுத்தேன். இப்போ நான் ஆஃபீஸராக கேட்கல, உங்கள் ஃப்ரெண்டாக கேட்குறேன், இப்போ சொல்லுங்கன்னார். ஃப்ரெண்டாக கேட்டிங்கன்னா சரி, எழுதி கொடுக்க சொல்லி சொன்னீங்கன்னா நான் அதை தான் எழுதுவேன். ஃப்ரெண்டாக கேட்டிங்கன்னா நான் செஞ்சதில் தப்பு இல்லை. ஒரு பையன் வெளியில் போய் அப்புறம் இவன் வந்தான்னா அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு வந்தான்னு சொல்லலாம். அதுக்காக தானே அந்த சட்டம் வச்சுருக்காங்க. அவன் வர்றான், மணி அடிச்சு ஒரு செகண்ட், அவங்க அப்பாவை இழந்தவன், அங்கே எல்லாரும் சொல்லியிருக்காங்க பரீட்சை எழுதிடுறா போய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வர்றான். அவனை நான் வராமல் தடுக்கிறதுல என்னங்க லாபம் இருக்கு? நீ ஊருக்கெல்லாம் பெருசாக பேசுறீங்க, கடைசியில் இப்படி பண்ணிட்டீங்களேண்ணா. பேசுறதுனால தான் நான் இதை செஞ்சேன்னா. என்னன்னா
திருவள்ளுவர் சொல்றார் சார், பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். பொய் கூட சொல்லலாம், நல்ல நன்மையை, குற்றமில்லாத நன்மையை செய்யுமானால் பொய்யை கூட சொல்லலாம், அதுவும் உண்மையாக மதிக்கப்படும். பொய்மையும் வாய்மை இடத்தன, வாய்மை ஆகாது, வாய்மை இடத்த, அதுல போய் நின்று ஆக்டிங்கா வேலை செய்யும். வாழ்க்கையில நாம எங்க எப்படி நடந்துக்கணும், தப்பு கூட சில இடத்துல ரைட்டா போகுது, ரைட்டு சில இடத்துல தப்பா இருக்கு. நாம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய 1000 விஷயங்கள்ல நாம கவனமா இருந்தால்தான் இவைகளை எல்லாம் பார்க்க முடியும். ஒருத்தர் சொல்றார், ஆமையை ஒருத்தர் அடிச்சிட்டு இருக்காங்க சார். ஆமைய அடிக்கிறான், சாகடிச்சு கறியாக்குறதுக்காக. இது மேல ஓடு இருக்கு பாருங்க, அது மேலேயே அடிக்கிறான். அது சாகுமா? அது அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஓடு. அந்த பக்கமா ஒருத்தர் போறார், சுத்த சைவம். அவர் சொல்றாரு, திருப்பி போட்டு அடிச்சா சாகும், அதையும் நம்ப சொல்லக்கூடாது. அது சொல்லிவிட்டியா, அப்புறம் என்ன சொல்லக்கூடாது? திருப்பி போட்டு அடிச்சா சாகும், அதையும் நம்ப சொல்லக்கூடாது. ஆனா இப்ப பாவம் வராதுன்னு நினைச்சுட்டாரு அவர். நீ சொன்னது உண்மைதான், ஆனா தப்பு வர்றது இல்லையா, பொய் தான் நன்மை விளைவித்தது. அப்படி இருந்தால் சொல்லிட்டு சொல்றார் திருவள்ளுவர். நம்ம வாழ்க்கையில இவ்வளவு கற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்துற பொழுது கூட என்ன செய்யறோம் நாம? என்னுடைய வாழ்க்கையில அந்த விஷயத்தை நான் சொல்லணும். ஆன்மீக ஆனந்தத்தில் கூட சொல்லலைன்னா வேற எங்க சொல்ல போறோம்? எனக்கு வந்துங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தி கடவுள் பக்திங்கிறதே கிடையாது, துளி கூட கிடையாது. நான் கோயிலுக்கு போகிறது கிடையாது, சாமி கும்பிட்றது கிடையாது, எதுவும் செய்ய மாட்டேன். நான் போகாததுனால கடவுளுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, ஆனால் எவனையும் போக விட மாட்டான். அறிவு இருக்கா, அறிவு உள்ள கோயிலுக்கு போவானா அப்படி இப்படி சொல்லி அதை ஒரு தொண்டு மாதிரி செஞ்சுக்கிட்டுங்க. எனக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு கல்யாணம் ஆனதே ஒரு அற்புதமான விஷயம். பொண்ணு பார்க்க வாடான்னு கூப்பிட்டாங்க. நான் வேணாம்மா நீயே பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா அப்பாவும் போய் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இதை முடிச்சிடலான்னு நினைக்கிறோண்டான்னாங்க. பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டேன். சும்மா சொல்லக்கூடாதா, மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. நம்ம இந்த படம்லாம் பார்த்துருக்கோம்ல, மகாலட்சுமி சரஸ்வதி படம்லாம் பார்த்துருக்கோம்ல, அதை நினச்சிக்கிட்டு அப்படின்னா நல்லா தான் இருக்கும், சரி முடியுமா? கல்யாணம் ஆகி பார்த்தோன்னே எங்கள் அம்மாகிட்ட கேட்டேன், ரொம்ப மகாலட்சுமி மாதிரி இருக்கும் நீ அம்மா. மகாலட்சுமியே இப்படி தாண்டா இருப்பா அப்படின்னு. அப்போ சரி, நீ பார்த்த நீ சொல்கிற, நான் பார்க்குறேன். அந்த மாதிரி திருமணம் ஆச்சு. திருமணம் ஆகி ஒரு 10 நாள் எல்லாரும் எங்கள் உறவினர்கள் எல்லாரும் கோயிலுக்கு வாங்க கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிடுவோம். கணவன் மனைவி 2 பேரும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. நான் என்ன பண்ணுவேன், நீ போயிட்டு வாங்க, நீங்கள் நான் எனக்கும் சேர்த்து நீயே வேண்டிட்டு வா. ஒரு வாரம் அப்படி போகாமலே இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் என் மனைவி கேட்டாங்க, என்னங்க நீங்கள் கோயிலுக்கே வரமாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு பக்தி இல்லையா? கிடையவே கிடையாது. எனக்கு கடவுள் பக்தி இருக்க, நான் சாமி கும்பிடலாமா? நீ வேணா கும்பிட்டுக்க, நான் கும்பிட மாட்டேன். நான் எங்கள் ஊரில் இருக்கிற போது தினம் கோயிலுக்கு போவேங்க, போட்டுமான்னு. நீ வேணா போ, நான் வரமாட்டேன். சரிங்கன்ட்டு மறுநாள்லேருந்து தனியாக கோயிலுக்கு போயிட்டு, அது ஒரு 5-6 நாள் போனது. வந்த பிறகு ஒரு நாள் நான் தனியாக கோயிலுக்கு போகிறேன் இல்லைங்க. ஆமாம், சின்ன பையனுவோ அங்கே எங்கே நின்றுக்கிட்டு கேலி பண்ணுறானுவோ அப்படின்னு.
உன்னையா கேலி பண்றாங்க? சரி சரி. அதில் ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போனான். ஒருத்தன் வந்து என்ன இடிச்சிட்டு போனான். இதை கேட்டால் புருஷங்காரனுக்கு கோபம் வரும்லங்க. என் பொண்டாட்டியை ஒருத்தன் வந்து இடிச்சிட்டு போகிறான்னா எனக்கு கோபம் வரணும்ல, எனக்கு வரலங்க. ஏன்னா என் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, கல்யாணத்துக்கு முந்தி நம்ம பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை இப்போ வேற எவனோ பண்ணுறான். திருவள்ளுவர் கரெக்டாக சொல்லி வச்சிருக்காரு, பிறருக்கு இன்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தாமே வரும். அவன் வந்து செய்யணும்னு வேண்டியில்லை, தானாகவே வரும்டாங்கிறார். இப்போ அது வந்திருக்கு. ஆனால் பொண்டாட்டிகிட்ட சொல்ல முடியுமாங்க? நான் சொன்னேன், அது எந்த பையன் இடித்தவன் அவனை சொல்லுன்னா அவனை நான் என்ன பண்ணுறேன் அப்படி இப்படி சும்மா ஒரு சத்தம் போட்டேன். என் மனைவி ரொம்ப அறிவாளி. அவங்க சொன்னாங்க, இதுக்கு ஏங்க கத்துறீங்க, நீங்கள் என் கூட வந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? எனக்கு தான் கடவுள் பக்தி இல்லையா, எதுக்கு என்ன கூப்பிட்றேன்? உங்களை கோயிலுக்கே கூப்பிடல. அப்புறம் சும்மா அந்த வாசல் வரைக்கும் கொண்டாந்து விடுங்க, நான் உள்ளே போயிட்டு வர்றேன், 2 பேரும் சேர்த்து வந்துடலாம். எனக்கு என்னமோ அதுக்கு ஒரு நல்ல இது மாதிரி தான் தெரிஞ்சது. சரின்னு மறுநாள் போனோம். கோயில் வாசலில் போனோடனே இதோடு நீங்கள் நின்றுக்குங்க, உங்கள் எல்லை இவ்வளவு தான், நான் உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு செருப்பை கைட்டு என்கிட்ட போட்டுட்டு, இங்கே வா, என்ன செருப்பை போட்டு போகிற, நான் பார்த்துக்கணுமா? உங்களை பார்த்துக்க சொல்லலையே நான். அப்புறம் எவனாவது எடுத்துகிட்டு போனாலும் சும்மாவாக இருக்க முடியாது. இந்த பாருங்க, அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருக்கு. இந்த வார்த்தையை கவனிக்கணும். நீங்கள் அது பாட்டுக்கு அங்கே இருக்கட்டும், நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அதுவும் வராது, நீயும் வரமாட்டேன், 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு இருங்க. எனக்கு அவமானமாக தான் இருக்கு, அது என்ன பண்ணுறது? சரி சரி போயிட்டு வா. போன உடனே ஒரு 2 பேர் வந்தாங்க. செருப்புக்கெல்லாம் ஜோடிக்கு எவ்வளவு வாங்குறீங்க? என்னை பார்த்தா உனக்கு செருப்பு பார்த்துக்கிற ஆள் மாதிரி தெரியுதா உனக்கு? அதான் பார்த்துக்கிட்டு இருக்கியா? போய வேற வேலை. எனக்கு நானே ஆத்திரத்தில் இருக்கிறேன், நீ வேறு போயா அப்படிங்க. போகும்போது அவங்க 2 பேரும் பேசிட்டு போகிறாங்க. பொம்பளை செருப்புனா பார்த்து பாரு போல இருக்கு. அதானே அங்கே கிடக்கு. அதுக்காக சொல்கிறான், நான் வந்த உடனே ஆத்திரம். சரி, நீ பாட்டுக்கு செருப்பை போட்டு போயிட்ட, வர்றவங்களாம் ஜோடிக்கு எவ்வளோன்னு கேட்குறான். எனக்கு அவமானமாக இருக்கு, இந்த மாதிரி பண்ணிட்டேன். இதுக்கு என் மனைவி வருத்தப்படணும்ல. நீங்கள் வருத்தப்படாதீங்க, நாளைக்கு நம்ம ஒன்று செய்வோம். என்ன, செருப்பு பார்த்துக்க விட்டால் செருப்பை போட்டுருவோம். போட்டுட்டு 2 பேரும் கோயிலுக்கு போயிடுவோம். நான் தான் கோயிலுக்கு வர முடியாதுன்னு சொல்லுங்க. நீங்கள் உங்களை சாமியாக கும்பிட சொன்னேன், கல்யாண மண்டபத்துக்கு போல அது மாதிரி நினச்சிக்கிட்டு வாங்களேன். எனக்கு என்ன நினைப்பு, செருப்பு பார்த்துக்கிறத விட இது தேவலாம் போல இருந்துச்சு. சரின்னு உள்ளே போயிட்டேன். போன உடனே அன்னைக்கு தான் பூஜையை பார்க்குறேன். சாமிக்கு எப்படி பூஜை பண்ணுவாங்கங்கிறதே என் கண்ணால் நான் அன்னைக்கு தான் பார்க்குறேன். கடைசியில் கற்பூரம் காட்டுறார். என் மனைவி என்னை ஒரு இடிச்சு, எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. எல்லாரும் கும்பிட்டுட்டு இருக்காங்க, கும்பிடுறாங்க. என்ன நீங்கள் சும்மா நிற்கிறீங்க? அவங்களுக்கு பக்தி இருக்க கும்பிடுறாங்க, எனக்கு தான் அது இல்லையே. என்ன அட இருந்தால் என்ன, இல்லைன்னா என்ன, சும்மா கும்பிடுங்க. அது எப்படி சும்மா கும்பிடுறதுன்னு? அட ஏங்க, ஜனகணமன பாட்டு இருக்குல்ல, ஆமாம், அதை யார் பாடணும்? தேச பக்தி உள்ளவங்க தானே பாடணும். தேச விரோதியும் சேர்ந்துக்கிட்டு பாடுறானா இல்லையா? அது மாதிரி சும்மா கும்பிடுங்களேன். என்ன எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடக்கிறது எனக்கு நினைப்பு வந்துட்டு.
பள்ளிக்கூடத்தில் காலையில் ப்ரேயர் நடக்கும், வழிபாட்டு கூட்டம் நடக்கும். பிள்ளைகள்லாம் வரிசையாக நிற்பாங்க. நாங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டு நிற்போம். அதில் முதல்ல வழிபாட்டு பாடல் அது இதெல்லாம் பாடிட்டு கடைசியில் தேசிய கீதம் பாடிட்டு தான் கிளாஸுக்கு போவாங்க. தேசிய கீதம் ஜனகணமன பாடுற போது நான் அந்த 12th ஸ்டாண்டர்ட் பையனுங்க பக்கத்தில் நிற்கிறேன் வரிசையில். நான் நிற்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கிறவன் அவனுக்கு ஒரு வரி கூட தேசிய கீதம் தெரியல சார், ஆனால் பாடுறான். என்னடா பாடுறான்னு காது கொடுத்து கேட்டா கண்ண 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 கணன்னு கேட்குறான் சார். கண்ண 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 கணகனுக்கு நீட்டுறான் இறக்குறான், கனவுலேயே எல்லாத்தையும் பாடிடுவான். கடைசியில் ஜெயகே ஜெயகேன்னு வருது இல்லை, முடிஞ்சது. டேய் இங்கே வா, தனியாக அழைச்சிட்டு போனேன், எங்கே தேசிய கீதம் பாடு. ஒரு இந்தியனாக இருந்துக்கிட்டு தேசிய கீதம் தெரியாமல் இருக்கலாம் கூட. 12 வருஷமாக காதில் வாங்கியிருக்கேன், அதுலேயே மனப்பாடம் வேணுமேடா. ஆவலியான்னு ஆவலை சார், நாளைக்குள்ளே நீ மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எனக்கு சொல்லி காட்டணும்னு. அதுக்கு அவன் சொல்கிறான், ஒரு செய்யுள் மனப்பாடம் பண்ண சொன்னீங்களே அதை செய்யவா இல்லை அதுக்கு பதிலாக இதை செய்யவா? ஒன்றும் செய்ய வேணும். எனக்கு அந்த நினப்பு வந்தது. நான் என்ன பண்ணேன், கையை எடுத்து கும்பிட்டேங்க. அன்னைக்கு தான் கும்பிட்டேன், இன்னும் அந்த கையை எடுக்கலை. நான் அப்படியே இருக்கு. நான் சும்மா என் மனைவியினுடைய வற்புறுத்தலுக்காகத்தான் கும்பிட்டேன். ஆனால் அது நாளடைவில் உண்மையான பக்தியாக மாறி நான் பக்தனாக மாறினதில் பெரிய புதுமையோ ஆச்சரியமோ ஒன்றும் கிடையாது. ஆனால் எனக்கு ஏற்பட்ட பெரிய லாபம் என்ன தெரியுமா? அதுக்கு பிறகுதான் நான் பக்தி இலக்கியங்களை படிக்க ஆரம்பித்தேன். தேவாரம், திருவாசகம், அதுக்கு முந்தைய அதை படிக்கிறதே இல்லை, அதை படிக்கப்படான்னு இருந்தேன். அப்புறம் படித்து பார்க்குறேன், தமிழே அதில் தான் இருக்கு. தமிழ் அவ்வளவு பெரிய தமிழை விட்டுட்டு இவ்வளவு நாள் இருந்தமே அப்படிங்கிற எண்ணம் வந்தது. படித்தேன். அதில் ஒரு திருவாசகம் என்னுடைய வாழ்க்கையை காட்டுற மாதிரி இருக்கு. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே பூந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே. இது ஒரு திருவாசகம். அவர் சொல்றார், மாணிக்க வாசகர் சொல்றார், இறைவா உன் மேல பக்தி உள்ளவன் மாதிரி நாடகத்தில் நடிக்கிறவன் மாதிரி நான் நடிச்சிட்டு இருக்கேன்ப்பா. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே எனக்கு வீட்டு உலகத்துக்கு இப்படி நடிச்சா போயிடலான்னு நினைச்சிட்டு செய்கிறேன். தயவு செய்து அதை உண்மையான பக்தியா மாத்துங்கிறேன். நான் ஆண்டவன்கிட்ட கேட்கல, அவனாவே மாத்தினான். அப்போ இறைவன் நம் மீது எவ்வளவு அன்பா இருக்கிறாங்கிறத தெரிந்து கொண்ட அருமையான சந்தர்ப்பம் அது. அந்த பக்தனா இப்போ இதில் நம்ம இன்னொன்று குடும்பத்தில் நம்ம உள்ளவங்க கற்றுக்க வேண்டிய விஷயம், என் மனைவி என்னை எப்படி மாற்றினாங்க பாருங்க, அவங்க திருத்தின முறையை பாருங்க. உன்னை நான் திருத்த போறேன்னு சொல்லலை, ஆனால் திருத்திருக்காங்க. யோ நீ மரியாதையை சாமி கும்பிட போதே இல்லையா அப்படின்னு என்ன கேட்டா முடியாது, என்ன செய்வேன். அதனால அப்படித்தானே பதில் வரும். அப்படி இல்லாம போற மாதிரி போய் யாரோ இடிக்கிற மாதிரி வந்து சொல்லி என்னை கோயிலுக்கு கொண்டு போய் உள்ள கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா வச்சது இருக்குல்ல. ஒரு பெண் ஒரு கணவனை நினைத்தால் எப்படியெல்லாம் திருத்தலாம் என்பதற்கு இது ஒரு அடையாளம். அப்படிதான் திருத்த முடியும். அப்படி இல்லாம வேற மாதிரி திருத்த முடியுமா? சொல்றேன். எங்க ஊர்ல ஒரு பெண்ணு திருமணமாகி வந்தா, இன்னைக்கு தான் வந்திருக்கா. காலையில வரவேற்பு, மத்தியானம் வரவேற்பு எல்லாம் முடிஞ்சு வேர்த்து விறுவிறுத்து போய்
ரூமில் வந்து உட்காந்து பேனை போட்டு ஆசுவாசப்படுத்திக்கிட்டு களைப்பாக இருக்கு அப்படி உட்காந்துருக்கேன். அப்போ எய்த்த வீட்டிலேருந்து ஒரு 15 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வந்தவன் அந்த ஊரில் இருக்கா. அவள் வந்தவன் இவள்கிட்ட சொன்னா, தங்கச்சி நீ இன்னைக்கு தான் எங்கள் ஊருக்கு வந்திருக்க, நான் இந்த ஊருக்கு 15 வருஷத்துக்கு முந்தியே வந்துட்டேன். அக்கா ரொம்ப நல்லதுக்கா, சொல்லுங்க. இல்லை நான் உனக்கு சில அட்வைஸ்லாம் பண்ணலான்னு நினைக்கிறேன், செய்கிறேன். செய்யுங்கக்கா, கேட்டுக்கிறேன். முதல் அட்வைஸ் என்ன தெரியுமா? சொல்லுங்கக்கா. புருஷனை கையிலேயே வச்சுக்கணும். இன்னைக்கு வந்தவ கேட்டா, அது எப்படி அக்கா கையிலேயே வச்சுக்க முடியும்? அவர் கடத்தருக்கு போக மாட்டாரா? பைத்தியமொழி. கையிலேயே வச்சுக்கணும்னா கையிலேயே பிடிச்சி வச்சுக்கணும்னு அர்த்தம் இல்லை. நம்ம சொல்றத கேட்குற மாதிரி வச்சுக்கணும். எப்படி அக்கா சொல்லிக் கொடுக்காது? நான் செஞ்ச மாதிரி செய். நான் கல்யாணம் ஆன அன்னைக்கே அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டேனே, யோ இந்த தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டேன்னு மையி தெரிஞ்சது நாக்கா இருக்கிறது. சீட்டு விளையாடுற தெரிஞ்சது கையை வெட்டிடுவேன். அவன்கிட்ட பேசிக்கிட்டேன் இவன்கிட்ட பேசிக்கிட்டேன்னு நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்தேன் காலை விட்டுடுவேன். அது மாதிரிலாம் கடுமையாக சொன்னேன், நீ அதே மாதிரி சொல்லு. அதுக்கு இன்னைக்கு வந்தவ கேட்டா, நீங்கள் சொன்னதெல்லாம் சரியக்கா, அவங்க அதை கேட்டு திருந்திட்டாங்களா? அதுக்கு 15 வருஷம் சொன்னால் என்னமோ ஆயா, யாருக்கு தெரியும்? அன்னைக்கு போனவர் தான் இன்னும் வீட்டுக்கு வரல. இன்னைக்கு வந்தவ கேட்டா, அதான் நீங்கள் சொன்னோன்னு ஓடி போயிட்டாருங்கிறீங்களே, அதே யோசனையை எனக்கும் சொல்கிறீங்களே ஏன்க்கான்னு கேட்டேன். இல்லை நான் ஒண்டியாக இருக்கேன்ல, நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பேச்சு கிடைக்கும். திருத்த முடியுமா? அப்படி கடுமையாக சொன்னால் ஓடி போயிடுவானே தவிர திருந்த மாட்டான். திருத்துற முறை, எப்படி திருத்தணுங்கிற முறை, இப்படிலாம் செய்கிற பொழுது என்ன ஆகும்னா வாழ்க்கை எல்லாம் இன்பமயம் என்பதாக இருக்கும். ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் உங்களுக்கு. காரைக்கால் அம்மையார் வரலாறு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பெரிய புராணத்தில் மிகச்சிறப்பான ஒரு வரலாறுன்னா காரைக்கால் அம்மையார் வரலாறு. பரமதத்தன்கிறவன் கல்யாணம் பண்ணிக்கிறான். என்ன அவங்க 2 பேருக்கும்னா, மயிலை காளைக்கு கல்யாணம் செய்தார்கள்ங்கிறார் சேக்கிழார். பெரிய புராண ஆசிரியர் சொல்றார், இந்த மயிலை கொண்டு போய் காளைக்கு, இது 2 பொருந்துல வருங்க. இது மயில், அது காளை, அது மாடு, இது பறவை. இது 2ஐயும் சேர்க்குறாங்கன்னு சொல்லி சொல்றார். அதே மாதிரி இந்த அம்மா பக்தியில் ரொம்ப ஆழமாக ஈடுபட்டு இருக்காங்க. அவருக்கு அதெல்லாம் அவ்வளோதான் கிடையாது. அவருக்கு வியாபாரம் உண்டு அதுன்னு இருக்காரு. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கடைக்கு வர்றார், அவர் வியாபாரம் பண்றார், கடைக்கு வர்றார். எங்க வீட்டில் கொள்ளையில விளைஞ்ச மாம்பழம் அப்படின்னு சொல்லி 2 மாம்பழத்தை அவர்கிட்ட கொடுக்குறார். செட்டியார் அதை வாங்கிக்காம என்ன பண்றார், கொண்டு அப்படியே நம்ம வீட்டில் கொடுத்துட்டு போகன்ற. அவன் கொண்டு கொடுத்துட்டு போயிட்டான். மத்தியானம் சாப்பிட இவர் வர்றார். அதுக்கு இடையில இந்த அம்மா காரைக்கால் மேல என்ன பண்றாங்க, ஒரு அடியார் ஒருத்தர் வர்றார். பசியா இருக்குங்கிறார். கறி அமுது அங்கே ஆகாமே, இன்னும் கறிகள்லாம் வைக்கல, சோறாக்கிட்டாங்க. இப்போ நடக்கிறதுக்கு நேர் விரோதமாக அந்த அம்மா செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம வீட்டிலலாம் என்ன செய்றீங்க பெண்கள்லாம், கறியெல்லாம் முதல்ல வச்சுட்டு சோறு கடைசியில் தானே வடிக்கிறோம். ஏன்? சூடாக சாப்பிடணுங்கிறதுக்காக.
இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மிஞ்சி சோத்தை ஆக்கிட்டாங்க. அப்போலாம் வடிக்கிறது தானே, வடித்து சோறு ஆக்கியாச்சு, கறி எல்லாம் இன்னும் செய்யலை, இனிமேல் தான் செய்ய போகிறாங்க. அப்போ சாமியார் வர்றார், பசிக்குதுங்கிறார். உடனே நம்ம ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா, அவசரமாக யாருக்காவது சாப்பாடு போட வேண்டியிருந்தால் கறிகள் ஆகலைன்னாலும் சோத்தை போட்டு கொஞ்சம் மோரையாவது ஊற்றி சாப்பிட பசியை ஆற்றிடலாங்கிறதுக்காக தான் முதல்ல சோத்தை ஆக்குறாங்க. உதவ வேண்டும்ங்கிற உயர்ந்த பண்பு தான் அதில் இருக்கு. கறி அங்கே ஆகாம அன்னத்தை எடுத்து என்ன பண்ணாங்களாம், உட்காருங்கன்னு கூப்பிட்டு அடியாரை கூப்பிட்டு உள்ளார உட்கார வச்சு சோறு போட்டு மோரை ஊற்றுனாங்க. தொட்டுக்க ஒன்றும் இல்லை, அதனால அது மாம்பழத்தில் ஒன்றை கொண்டு வச்சுட்டாங்க. என்ன நினைப்பில் வச்சாங்கன்னு கேட்டால் 2 பழம் கொண்டு வந்துருக்காங்க. அந்த ஆள் ஒன்று சாப்பிட்டாலும் நம்ம கொண்டு கொடுப்பார்ல, நம்ம பங்கை கொடுப்போம்னு நினச்சிக்கிட்டு தான் அவங்க வச்சாங்க. அவர் அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டு போயிட்டார், அதை கட்சிட்டு சாப்பிட்டு போயிட்டார். இப்போ அவர் செட்டியார் வர்றார் சாப்பிட, வைக்கிறாங்க இந்த மாம்பழத்தை வைக்கிறாங்க. அது சாப்பிட்டு பார்த்தவரே ரொம்ப நல்லா இருக்க, இன்னொன்று கொடுத்தனே அதையும் கொண்டாங்க. ஒரு கணவன் எப்படி இருக்கப்படாதுங்கிறதுக்கு ஒரு அடையாளம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பழம் ரொம்ப நல்லா இருக்கு, சாப்பிட்டு பாருன்னு சொல்லணும் இல்லை? அதான் மனைவி மேல அன்பு உள்ளவன் செய்ய வேண்டிய வேலை. அவன் என்ன சொல்றான், அதையும் எனக்கு கொண்டாக்குறான், நல்லா இருக்கு கொண்டாக்குறான். இப்ப இல்லை, அடியாருக்கு வச்சு சாப்பாடு போட்டாச்சு, என்ன பண்ணுவாங்க? நான் ஒரு அடியாருக்கு சாப்பாடு போட்டேன் அவருக்கு வச்சுட்டேன்னு சொன்னா அதை ஒத்துக்கிற ஆள் அல்ல இவன். அவனு அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவணுங்கிற எண்ணம் உள்ளவனா இருந்தா சொல்லிடலாம், சொல்ல முடியல. அந்த அம்மா என்ன பண்றாங்க, ஐயோ நான் ஒரு அடியாருக்கு சாப்பாடு போட்டேன் வச்சுட்டேன், இவர் அந்த பழத்தை கொண்டான்னு சொல்றாரு, இறைவா இப்போ என்ன பண்றதுன்னா அப்படின்னு கடவுள்கிட்ட உள்ள போய் சாமிகிட்ட போய் கேட்டு டக்குன்னு ஒரு கனி வருது, இறைவனுடைய அருளால ஒரு கனி வருது. அதை கொண்டு வந்து இவர் இலையில வைக்கிறாங்க. இப்போ இந்த ஆள் எடுத்து சாப்பிட்றான், முந்தி சாப்பிட்டதை விட இது நல்லா இருக்கு, இறைவன் தந்த அருட்கொடை இல்லையா, நல்லா இருக்கு சொல்றான், அதை விட இது நல்லா இருக்கு, இது ஏதுன்னா. இப்ப அவனுக்கு சந்தேகம், அந்த பழம் அல்ல இது, இது வேற, அதை விட நல்லா இருக்கு, இது ஏதுன்னா. இப்ப அவளுக்கு திகைக்கிறான். உண்மையை சொல்லாமலும் இருக்க முடியாது, சொன்னா ஏற்றுக்கிறவனும் இல்லையே, என்ன பண்றதுன்ட்டு சொல்லிடுவோம் உண்மையை அப்படின்ட்டு. இல்லைங்க அது இறைவனுடைய அருளால் கிடைச்சது, நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன்னு உண்மையை சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னான், ஒரு ஆண் எப்படி இருக்கான்னு பாருங்க, இந்த அம்மாவுக்கு தகுதியான மனிதன் அல்ல அவர். இறைவனுடைய அருள் என்பது உண்மையானால் இன்னொன்று வாங்கிப்பா பார்ப்போம், டெஸ்ட் பண்றான். இறைவன் அருள் என்றால் இன்னொன்று கொண்டார். இந்த அம்மா போனாங்க, இறைவா உன்னுடைய அருளை நான் நிரூபிக்க வேண்டுமானால் இன்னொன்று இருந்தால் வழியே இந்த ஆள் ஒத்துக்க மாட்டார் அப்படின்னா இன்னொரு கனி வந்தது, அதை கொண்டு வந்து இவர்கிட்ட வச்சாங்க. எடுத்து சாப்பிட போனா கனி மறந்துடுச்சு. கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. இப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான் இது இறைவனுடைய அருள்னு. சரி சார், இப்போ என்ன பண்ணணும் ஒரு கணவன், நான் அதான் கேட்குறேன். ஒரு மனைவி பக்தியினாலே ஒரு கனியை வேண்டி பெறுகிற அளவுக்கு இருக்கிறான்னா அவர் ரொம்ப உயர்ந்த மனைவின்னு தானே அர்த்தம். முன்னையிலும் இப்போ அன்பு அதிகமாகணுமா குறையணுமா? அவன் என்ன பண்ணான், இது கூட நம்மளால வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டான். இந்த பொங்கலோட இனிமேல் நம்ம வாழ முடியாது, என்னடா நினைச்சா கனியை கொண்டாடுறா காயை கொண்டாடுறா அப்படின்னு என்னைக்கிடா இவளை விட்டு போகும்னு பார்க்குறான்.
வியாபாரத்துக்கு போகிறவங்களோட சேர்ந்து வெளியில் போயிட்டான், பாண்டிய நாட்டுக்கு போயிட்டான். போன நாட்டில் அங்கே வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டான், ஒரு பிள்ளை படைச்சாங்க, வரவே இல்லை. வியாபாரத்துக்கு போனவர் வருவாருன்னு அம்மா வரல. அப்புறம் யாரோ பார்த்தவங்க அவன் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அம்மா போகுது, இவங்க அப்பா உறவினர்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு வண்டி கட்டிக்கிட்டு இங்கேருந்து மதுரைக்கு போகிறாங்க அவரை பார்க்கலாம்னு. இவங்க வர்றாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணான், பரமதத்தன் என்ன பண்ணான், மனைவி குழந்தை எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு எதுக்கே வந்துட்டான். கும்பிட்டான் அம்மையார, காரைக்கால் அம்மையார கும்பிட்டான். எனக்கு நான் உன்னை தெய்வம்னு நினச்சிட்டேன், இங்கே வந்து வேற கல்யாணம் பண்ணிட்டேன். எனக்கு பிறந்த பிள்ளைக்கு புனிதவதி என்று உன் பெயர் வைத்திருக்கிறேன். குல தெய்வத்தின் பேர் வைக்கிறது மாதிரி உன் பேரை நான் வச்சிருக்கேன், இதுக்கு புனிதவதின்னு பேர். யாரும் மனைவி பேரை வைக்க மாட்டாங்க, அம்மா பேரை வைப்பாங்க, பாட்டி பேர், முன்னோர்கள் பேரை வைப்பாங்க. இவன் என்ன பண்ணா, மனைவியோட பேரே இங்கே வச்சுட்டான். உனக்கு எனக்கு இனி சம்பந்தம் இல்லைங்கிறத நான் உன்னை போற்றுவேனே தவிர உன்னோடு வாழ முடியாது. இப்போ இந்த அம்மா பார்த்தாங்க, இவனுக்காக தாங்கிய இந்த உடம்பு இவன் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு? இந்த உடம்பை நான் எதுக்கு வச்சிருக்கேன்? என் கணவனுக்கு பயன்படணும்னு தானே நான் வச்சிருக்கிறேன். இந்த தசை பொதி எதுக்கு இருக்கு என் உடம்புல? இதுக்காக. அது வேண்டாம், என்னை ஒழித்து விட்டு பேய் வடிவம் தான் இறைவன் எலும்பு உருவமாயிரம். அப்படியே போறாங்க அவங்க. அந்த பக்தியினுடைய உச்சத்துக்கு போய் இறைவனை பார்க்கணும்னு நினைச்சு கைலாயத்துக்கு போவோம்னு தலையால் நடந்து போறாங்க. ரொம்ப அற்புதமான வரலாறு. இவன் தலையால நடந்து போற போது திருநாவுக்கரசரும் போக நினைச்சார், போக முடியல. இடையிலேயே அவரை நிறுத்தி திருவையாத்திரை காட்சி தர்றேன் போன்னு சொல்லிட்டார். இந்த அம்மா கைலாயத்துக்கே போயிட்டாங்க, தலையால நடந்து போறாங்க, எலும்பு உருவமா போறாங்க. உமாதேவியார் பார்வதி கேட்குறாங்க பரமசிவன்கிட்ட, எலும்பு உருவாக வரக்கூடிய இது யார்? சிவபெருமான் என்னங்க சொல்லணும் அதுக்கு? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எமை பேணும் அம்மை காண், இது என்னோட அம்மான்னு. சிவபெருமான் அவங்கள அம்மான்னு சொல்றார். எமை பேணும் அம்மை காண், அம்மாவை ஆயிட்டாங்க. இப்ப சிவபெருமானுக்கே அம்மை ஆயிட்டாங்க. இப்ப இவங்க சிவபெருமான என்ன சொல்றது? மகளே தானே சொல்லணும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அப்பான்னாங்க. அவரு பெருந்தன்மையா அம்மான்னு சொன்னாங்க. அதுக்காக நான் உன்னை வேற மாதிரி சொல்ல முடியாது, நீ எனக்கு அப்பா, உலகத்துக்கே தந்தை, எனக்கும் தந்தை. உனக்கு என்ன வேணும்? பிறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும். இன்னொரு தடவை நான் பிறக்கூடாது, பிறப்பு உண்டேன், உன்னை மறவாமை வேண்டும். அப்படின்னு ஒரு பிறப்பு இருந்தா உன்னை நான் மறக்காமல் இருக்கணும். கடைசியில் சொன்னார், அறவா நின் அடிக்கீழ் இருந்து நீ ஆட நான் பாட வேண்டும். நீ திருவாலங்காட்டில் அவர் நடனம் ஆடுகிறார், அம்மையார் இருந்து பாடுகிறார். இவங்க பாட்டுக்கு அவர் நடனம் ஆடுறார். நம்ம கோயிலில், சிவன் கோயிலில் போய் பார்த்தா 63 நாயன்மார்களுடைய சிலை இருக்கும். எல்லா சிலைகளும் நின்றபடி இருக்கும், அம்மையார் மட்டும் உட்கார்ந்துருப்பாங்க. உட்கார்ந்த திருக்கோலத்தோட இருப்பது அம்மையார் மட்டும்தான். ஒரு அம்மையார் தன்னுடைய பக்தியினாலே எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் என்பதை காட்டிய வரலாறு காரைக்கால் அம்மையார் வரலாறு. ஆனா
அந்த அம்மா போற உயரத்துக்கு அவ கணவனால போக முடியல. அவங்க போன உயரத்துக்கு என்னால உன்னோட வர முடியாது, நான் போய் சாதாரண வாழ்க்கையை வாழ்றேன்னா. ஆனால் சிறு தொண்டர் வரலாற்றுல என்ன இருக்கு? அவர் பிள்ளையே அறிஞ்சு கொடுக்குறேன்ட்டு வந்துட்டார். இந்த அம்மா என்ன செய்யணும்? அவருக்கு தான் விரதம், அடியாரை முன்னூட்டி பின்னூட்டுவார். இந்த அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லை. யோ புள்ள வேணா வேற எங்கேயாவது வாங்கிட்டு வந்து வெட்டி குடியா அப்படின்னு சொல்லலாமா? இவர் என்ன பிள்ளையே தியாகம் பண்ணுகிற அளவிற்கு பக்தியில உயர்ந்துட்டார். அந்த அம்மா இதுவரைக்கும் அப்படி போகாதவங்க உடனே அதே உயரத்துக்கு அவங்களும் போயிட்டாங்க. நம்ம பிள்ளைய அழைச்சிருவாங்க. நம்ம பிள்ளைய நம்மை பேண நம்மை காப்பதற்காக நமக்கு பிறந்திருக்கிற சீராளனை அழைச்சிட்டு வாங்க. என்ன அவர் பிள்ளைகளை போய் அழைச்சிட்டு வந்தார். கறி வெட்டி அது சொல்லு, அதெல்லாம் இருக்கட்டும் விடுங்க, அந்த கதை உங்களுக்கு தெரியும். பிள்ளையே கறி சமைச்சு கொடுத்தாங்கிறது. ஒரு பெண் கணவன் பக்தியில உயர்ந்துட்டான்னா அதே உயரத்துக்கு அவங்களும் போயிடுறாங்க. போய் நீ கொடுக்கணும்னு நினைக்கிறியா, நம்ம பிள்ளைய கொடுப்போம். போ, இன்னொருத்திட்ட போய் கேட்டு வாங்க முடியுமா? நிதி நிரம்ப கொடுத்தால் பிள்ளைய கொடுப்பாங்க. அறிவாங்களா? அம்மா பிடிச்சிக்கணும், அப்பா அறியணும்னா அது செய்வானாம? காசு வாங்கிட்டு வேணா கொடுத்துட்டு போயிடுவான். அப்ப நம்ம பிள்ளைய போய் அழைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கே வழிகாட்டுற அளவுக்கு அந்த அம்மா உயர்ந்தாங்க. ஆனால் இவர்கள் தாய் உயர்ந்த போது, அம்மையார் உயர்ந்த போது அவ கணவனால உயர முடியவில்லை, ஓடிட்டான். அப்போ ஒரு பக்தி நிலையில மேல்நிலை யாருக்கு தரப்படுகிறது என்றால் ஒரு பெண்ணுக்கு அளிக்கப்படுது. பெண்மை அந்த பக்தியிலே எவ்வளவு உயரத்துக்கு போகும் என்பதை காட்டக்கூடிய சிறந்த ஒரு வரலாறு உண்டு என்றால் அது காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு. பெரிய புராணத்தை படிக்கிற போது பெண்மையின் சிறப்பு தெரியும். பெண்மை எவ்வளவு உயர்ந்தது, பக்தியிலே எவ்வளவு மேன்மையாக இருப்பார்கள் என்பதை காட்டுகிற வரலாறாக இருக்கிறது. நம்ம எவ்வளவோ விஷயங்களை இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் வருகிற பொழுது தெரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் வந்து உட்கார்ந்து ஒரு 2 மணி நேரத்தை நல்ல விதமாக போக்கிட்டு போகிறீங்க. மாதத்தில் ஒரு நாள் இது வாழ்க்கையில் ரொம்ப பயனுடைய நாளாக இருக்கும், உதவும் என்பதை சொல்லி. ஆனால் நான் நிறைய கூட்டமாக பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். இவ்வளவு அமைதியாக இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். அமைதியாகவும் ஆர்வமாகவும் கேட்குறீங்க இல்லை? ரொம்ப ஆச்சரியமானது. அதை பார்க்குற போது என் மனசில் என்ன ஒரு எண்ணம் வருது, இன்னும் 2 மணி நேரம் பேசலாமா? சிரிக்கிறாங்க பாருங்க. இதுதான் பேசிக்கிட்டே இருந்தால் இந்த ஆள் நிறுத்திடுவான், பேசாமல் இருந்தே தப்பாக போச்சு அப்படின்னு. நான் பேச மாட்டேன். ஏன்னா அமெரிக்காவில் என்ன நடந்ததுங்கிறது எனக்கு தெரியும். அமெரிக்காவில் ஒருத்தன் காலையில் 10 மணிக்கு பேச ஆரம்பித்தான், மத்தியானம் 1 மணி வரைக்கும் பேசலாம். எவ்வளோ நேரம் பேசியிருக்கான்? 3 மணி நேரம் பேசலாம். அப்புறமா சொன்னான், இனிமேல் விஷயத்துக்கு வருவோம்னா. அவன் ஒன்றும் பயந்துட்டான். 3 மணி நேரம் பேசியிருக்கான், இது வரைக்கும் விஷயம் பேசல. சரி, விஷயம் இல்லாமலே 3 மணி நேரம் பேசியிருக்கான்னா அப்போ இவன் விஷயத்தை எவ்வளோ நேரம் பேசுவான் அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தான். ஒருத்தன் அங்கேருந்து கிடுகின்னு வந்தான். நம்ம ஒரு மாரி அமைதியாக இருக்க மாட்டாங்கல்ல அமெரிக்காவில். கிடுகுன்னு வந்தான், பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு எடுக்கிறான், ஒரு துப்பாக்கி எடுத்து மேஜை மேலே வச்சான். பேசுகிறவனுக்கு பயமாக போகணும்ல, கை காலெலாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரியா வேண்டான்னா சொல்லு, நான் பேச்சை நிறுத்திடுறேன். அதுக்காக துப்பாக்கி பாக்கியெல்லாம் கொண்டாடாத, எடியாது, பேசியாது. நீ இப்போதான் விஷயத்துக்கு வந்திருக்க, பேசு. நீ வந்து உன்னை ஒன்றும் பண்ண மாட்டாயா, நீ பேசு. அப்புறம் எதுக்கு துப்பாக்கி வச்சு? ஒன்றை சொல்றதுக்கு இல்லையா? அப்புறம் உன்னை ஒரு பேச்சாலும் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார் பாரு, இந்த சஞ்சீவி ராயன் இருக்காரு,
இவர் தான் என்னை கூப்பிட்டு வந்தவர். நம்மளால பாவம் அவருக்கு ஆபத்து வரப்படாதேங்கிறதுனால இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.